ராஜாஜி பதவி விலகலும் காமராஜர் பொறுப்பேற்றலும் 1954 பிப்ரவரி 25ஆம் நாள் பதவி விலகிய ராஜாஜி அன்று மாலையில் காமராஜரை சந்தித்து சட்டசபையிலேயே பேசினார். இப்போது மந்திரிகளாக உள்ள பக்த்வாச்சலம், வெட்டி சி. சுப்பிரமணியம் ஆகிய இருவர்களில் யாரையாவது ஒருவரை முதலமைச்சராக 2 மாதங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றும் பட்ஜெட் கூட்டம் முடிந்த பின்னர் தலைவர் தேர்தலை நடத்தலாம் என்றும் ராஜாஜி ஆலோசனை கூறினார். அதற்கு காமராஜரும் இசைவு தெரிவித்தார். அதன் பின்னர் சட்டசபை காங்கிரஸ் கட்சியின் கூட்டம் ஆரம்பமானது. அப்போது சுப்பிரமணியத்தின் பெயரை முன்மொழிந்த ராஜாஜி இவர் முதல் மந்திரியாக இருப்பார் என்று கூறினார். இவ்விதம் கூறிய போது இந்த ஏற்பாடு இடைக்கால ஏற்பாடுதான், பின்னர் தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்று முதலில் காமராஜிடம் சொன்னது போன்று ராஜாஜி சொல்லவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டுதான் இவ்விதம் ராஜாஜி கூறினார் என்பதை புரிந்து கொண்டார்கள். முதலில் ராஜாஜி கூறிய வண்ணம் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்ற பிறகு தலைவர் தேர்தலை நடத்தலாம் என்று பின்னர் கூறவில்லை. இந்த ஏற்பாடு பட்ஜெட் கூட்டத்திற்காக 2 மாதங்களுக்குத்தான் என்பதால் தான் நான் ஒப்புக்கொண்டேன். அதுவும் ராஜாஜி கூறிய அடிப்படையில் என்று தெளிவுபட காமராஜர் கூறினார். இவ்விதம் காமராஜர் கூறவும் அதை ராஜாஜி ஏற்கவில்லை. வேண்டுமென்றே முரண்டு பிடித்தார். தெளிவுபட கூறிவிட்டு பின்னர் இவ்விதம் கூறிவிட்டாரே என்று உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ராஜாஜியின் விஷமத்தனமான பேச்சை யாருமே விரும்பாததால் சட்டசபை தலைவர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் கூற ஆரம்பித்தனர். ராஜாஜியின் மந்திரி சபையில் இடம்பெற்ற செஸ்டிக் மட்டும்தான் காமராஜர் கோஷ்டியினால் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதை அவர்களும் அறிவார்கள். எனவே என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தார்கள். சி. சுப்பிரமணியத்தை நிறுத்தவா, டாக்டர் சுப்ராயனை நிறுத்தவா என்று யோசனை செய்தார்கள். டாக்டர் சுப்ராயன் அன்று அங்கு இல்லாததால் அந்த எண்ணம் கைவிடப்பட்டது. ராஜாஜி வேண்டுமென்றே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார் என்பது காமராஜரை சார்ந்த உறுப்பினர்களுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. எனவே இதற்கு ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்று எண்ணிய காமராஜரை சார்ந்த அன்பர்கள் கூடி ஆலோசனை செய்து ராஜாஜியின் சூது நிறைந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணமுடன் காமராஜரையே சட்டசபை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முதலில் மறுத்த காமராஜர் கடைசியாக ஒத்துக்கொண்டார். இவ்விதம் காமராஜரை நிறுத்துவார்கள் என்ற ராஜாஜியின் சார்புள்ளவர்கள் எண்ணி கூட பார்க்கவில்லை. இது அவர்களுக்கு பேரதிர்ச்சியாகவே இருந்தது. சட்டசபை காங்கிரஸ் கட்சி கூட்டம் ஆரம்பமானதும் சுப்பிரமணியம் சமரச முயற்சியில் இறங்க எண்ணியவராய் கூட்டத்தை ஒத்திப்போட வேண்டும் என்றார். இதற்கு யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. பொதுவாக அமைதியாக இருக்கும் காமராஜரே இதற்கு இணங்கவில்லை. வேண்டுமென்றே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்ட காமராஜர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் அன்றே தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உறுதியாக நின்றார்கள். ராஜாஜி பண்ணிய விவகாரம் தான் அன்றே தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியது என்பதை ராஜாஜியின் ஆதரவாளர்கள் தெரிந்து கொண்டார்கள். முதல் மந்திரியாக வேண்டும் என்ற எண்ணம் காமராஜருக்கு என்றுமே ஏற்பட்டதில்லை. சட்டசபை தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் டில்லி சென்று நடந்தவை அனைத்தையும் விளக்கி உரைத்து தாம் தலைவராக இருந்து கொள்வதாகவும் முதலமைச்சராக இன்னொருவரை நியமிக்கலாம் என்றும் தன்னுடைய கருத்தை கூறினார். அதற்கு டில்லி மேலிடம் ஒத்துக்கொள்ளவில்லை. காமராஜர் தான் தமிழ்நாட்டின் முதல் மந்திரியாக இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ஆகவேதான் காமராஜர் வேறு வழியின்றி முதல்வரானார். சென்னை மாநில சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியையும் முதலமைச்சர் என்ற பொறுப்பையும் விட்டு விலகுவதற்கு ராஜாஜியிடமுள்ள ஆணவ போக்கும் மற்றவர்களை ஒன்றும் தெரியாதவர்கள் என்று எண்ணி கூறும் ஒருவித அகம்பாவமுமே காரணமாகும். 1954 பிப்ரவரி 25ஆம் நாள் திடீரென்று செயலகத்திற்கு வந்து காமராஜருடன் பேசிக் கொண்டிருந்த போது இப்பொழுதும் மந்திரிகளாக உள்ள பக்த்வாச்சலம், செட்டி, சுப்பிரமணியம் ஆகிய மூவரில் ஒருவரை முதல் மந்திரியாக 2 மாதங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம், பட்ஜெட் கூட்டம் முடிந்த பிறகு கட்சி தலைவர் தேர்தலை நடத்தலாம் என்று அனைவர் முன்னிலையிலும் தெளிவுபட கூறிய ராஜாஜி பின்னர் 1 மணி நேரத்திற்குள் சட்டசபை காங்கிரஸ் கட்சி கூட்டம் ஆரம்பமானதும் மற்றவர்கள் அனைவரையும் ஒன்றும் தெரியாதவர்களாக எண்ணிக்கொண்டு சுப்பிரமணியத்தின் பெயரை முன்மொழிந்து சுப்பிரமணியம் முதல் மந்திரியாக இருப்பார் என்று மட்டும் கூறினாரே, இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம் என்று எண்ண ஆரம்பித்த உறுப்பினர்கள் அனைவரும் உண்மையில் பெரிதும் ஆத்திரமடைந்தனர். இன்னும் சொல்ல போனால் கொதிக்க ஆரம்பித்தனர். இவ்விதம் கூறுகிறாரே என்று எண்ணியவர்களாய் அனைவரும் எதிர்ப்பு குரல் எழுப்பவும் காமராஜர் எழுந்து இந்த ஏற்பாட்டை பட்ஜெட் கூட்டத்திற்காக 2 மாதங்களுக்காகத்தான் தாம் ஒப்புக்கொண்டதாக கூறிய பின்னரும் ராஜாஜியின் ஆதரவாளர்கள் அமைதியாகவா இருந்தார்கள்? எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்? இவ்விதம் ஒரு நாடகம் ஆடி பார்ப்போம், வெற்றி பெற்றால் லாபம், தோல்வியுற்றால் யாருக்கு என்ன இழப்பு என்று எண்ணிய ராஜாஜி தன் ஆதரவாளர்களுடன் முன்னரே பேசி வைத்துவிட்டு தான் மார்ச் மாதம் 24ஆம் நாள் வரை தனக்கு உடல் நலம் இல்லை என்று கூறி வந்தார். அதன் பின்னர் ராஜாஜி 25ஆம் நாள் வேண்டுமென்றே வந்து இவ்விதம் கீழான பண்புடன் நடந்து கொண்டார் என்பதால் தான் காமராஜரும் பொறுமை இழந்து அன்றே தலைவர் தேர்தலை வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? காமராஜரை எதிர்த்து தலைவராக வர வேண்டும் என்று சுப்பிரமணியத்தை நிறுத்தினார்கள். காமராஜர் பெயரை டாக்டர் வரதராஜுலு நாயுடு முன்மொழியவும் திருச்சி அண்ணாமலை பிள்ளை வழிமொழிந்தார். சி. சுப்பிரமணியத்தின் பெயரை பக்த்வாச்சலம் முன்மொழிய டாக்டர் யு. கிருஷ்ணராவ் வழிமொழிந்தார். காமராஜருக்கு 93 வாக்குகளும் சுப்பிரமணியத்திற்கு 41 வாக்குகளும் கிடைத்தன. ஆகவே காமராஜர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்விதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரான பின்னரும் ராஜாஜியை சார்ந்த பத்திரிகைகள் சும்மாவா இருந்தன?
ராஜாஜியை வைத்து ஒப்பிடும்போது காமராஜர் மிக மிக குறைந்த கல்வி தகுதியை பெற்றவர் என்றும் இவர் எவ்வித முதலமைச்சர் பதவியை திறன்பட வகிக்கப் போகிறாரோ தெரியவில்லையே என்றும் தமிழ்நாட்டின் மீது மிகவும் பற்றுதல் கொண்டவர்கள் போல் நடித்த அவர்கள் அடித்த கூத்து கொஞ்ச நஞ்சமல்ல. தமிழகத்தின் முதலமைச்சராக 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள், அதாவது தமிழ் புத்தாண்டன்று காமராஜர் பதவியேற்றார். முதல் வேளையாக மந்திரிகளின் எண்ணிக்கையை 8ஆக குறைத்தார். ராஜாஜியுடன் மிகவும் ஒட்டியிருந்தவர்களை வேண்டுமென்றே தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்தார். நான் முதல் மந்திரியாக வரும் பட்சத்தில் மந்திரியாக அவரை போட வேண்டும், இவரை போட வேண்டும் என்று யாருமே சொல்லக்கூடாது. இதற்கு நீங்கள் அனைவரும் சம்மதித்தால்தான் நான் முதல் மந்திரியாக இருப்பேன் என்று முன்னரே திட்டவட்டமாக கூறி அவருடைய இசைவையும் பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சரியான முடிவை முன்கூட்டியே திட்டமிட்டு எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் காமராஜர். எனவேதான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. எதிர்த்தரப்பில் இருந்தவர்களில் மிகவும் திறமையானவர்களை தம் மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். காங்கிரஸை தீவிரமாக எதிர்த்து வந்த வன்னிய குளத்தில் உள்ள ராமசாமி படையாச்சியையும் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார். இதனால் காங்கிரசுக்கு எதிர்ப்பு குறைந்தது. ராஜாஜி மந்திரி சபையில் இடம்பெற்ற M.A. மாணிக்கவேலு நாயக்கர், ராமநாதபுரம் ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, A.P. செட்டி ஆகியோரையும் தன் அமைச்சரவையில் இடம்பெறச் செய்தார். C. சுப்பிரமணியம், பத்வாச்சலம் ஆகியோரையும் சேர்த்துக் கொண்டார். இந்து அறநிலைய துறையையும் மதுவிலக்கு இலாக்காவையும் அரிசின தலைவரான P. பரமேஸ்வரனுக்கு அளித்தும் பெருமை கொண்டார். இவ்விதம் பரமேஸ்வரனுக்கு அத்துறையை கொடுத்ததன் மூலம் தீண்டாமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததோடு அரிசின மக்களின் நல்லெண்ணத்தையும் ஆதரவையும் பெற முடிந்தது. காமராஜர் பதவியேற்ற போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. அப்போது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். மேல் சபை உறுப்பினராகி சட்டமன்ற தலைவர் பதவியை, அதாவது முதல்வர் பதவியை தக்க வைத்திருக்கலாம். அவ்விதம் அவர் செய்ய விரும்பவில்லை. தமது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் நிற்கலாம் என்றால் இவருக்காக அத்தொகுதி உறுப்பினர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதை விரும்பாத காமராஜர் வடார்காடு மாவட்டத்திலுள்ள குடியாந்தம் பொது தொகுதி காலியாக இருந்ததால் அங்கு நிற்பதென்று முடிவு செய்யப்பட்டது. அங்குள்ள மக்களின் எண்ணத்தை அறிய அத்தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் ஆதரவை பெற்றார். கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர இதர கட்சிகள் அனைத்தும் காமராஜருக்கு ஆதரவளித்தன. பெரியார் ஈவேரா பகிரங்கமாகவே ஆதரவளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் பேராதரவு அளித்து காமராஜர் வெற்றி பெற முனைப்புடன் பாடுபட்டார்கள். திமு கழக பத்திரிகைகள் அனைத்தும் காமராஜரை ஆதரித்து எழுதின. காமராஜர் எவ்விதமும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் குடியாந்தம் தொகுதியில் வந்து குவிய ஆரம்பித்தனர். நல்ல உள்ளம் கொண்டோர் அனைவரின் ஆதரவால் மகத்தான வெற்றி பெற்ற காமராஜர் குடியாந்தம் தொகுதிக்கு சென்று நன்றி தெரிவித்துக் கொண்டார். காமராஜர் முடிந்த அளவு ராஜாஜி அமைச்சரவையை அவ்விதமே வைத்துக் கொண்டதால் காமராஜருடைய தீவிர ஆதரவாளர்களிடையே சலசலப்பையும் எதிர்ப்பையும் உருவாக்கியது. இருந்தாலும் அவர்கள் அனைவரும் காமராஜரின் இதயத்தில் என்றும் இடம்பெற்றிருந்தார்கள். ராஜாஜியைப் போல சிறந்த ஆற்றல் பெற்றவர்கள் யாருமே இல்லை. பள்ளி படிப்பை கூட முடிக்காத காமராஜர் எவ்விதம் திறமையான முறையில் நிர்வாகம் செய்யப் போகிறார் என்று கேட்டவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வண்ணம் மிக திறமையான முறையிலும் அனைவரும் வியக்கும் வகையிலும் சிறப்பான முறையில் ஆட்சியை நடத்தி வந்தார். மக்களின் தேவைகளை உணர்ந்து உடனுக்குடன் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆர்வமுடன் காணப்பட்டார். பத்திரிகை நிருபர்கள் வந்தபோது அவர்களுக்கு பேட்டி அளித்தார். அவர்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் முகம் சுளிக்காமல் பதிலளித்து வந்தார். இது அவர்களுக்கு நல்ல மனநிறைவை அளித்தது. காமராஜரின் பொன்னான ஆட்சி காலத்தில் காமராஜர் முதல் மந்திரி பதவியை தேடி போகவில்லை. சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவரை முதலமைச்சராக்கின. பெருமகனார் முதலமைச்சர் பொறுப்பேற்று செயல்புரிய ஆரம்பித்ததும் மக்கள் அனைவரும் புது பொலிவை கண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். 1954ஆம் ஆண்டு முதல் 1963 வரை இப்பெருமகனார் முதலமைச்சராய் இருந்து புரிந்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. மக்களின் தேவைகளை அறிந்து உடனுக்குடன் அவைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டி வந்தார். தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செல்லும் ஒவ்வொரு முறையும் சில திட்டங்களுடன் தான் திரும்பி வருவார். தமிழகத்தை மிக சிறந்த மாநிலமாக ஆக்குவதில் அவர் பேரார்வம் கொண்டிருந்தார். 1955ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பேய் மழையாலும் பெரும் புயலாலும் ராமநாதபுரத்தில் கிழக்கு கடற்கரையோரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. மக்களின் துயர் போக்க மின்னல் வேக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் துயர் துடைத்தார். பரமக்குடி பக்கம் சுற்றுப்பயணம் செய்தபோது பாலம் ஒன்று தண்ணீரில் அடித்துச் செல்லவும் மறுபக்கம் கட்டப்பட்ட ஒரு கயிற்றை பிடித்துக்கொண்டு மார்பளவு நீரில் இறங்கி மறுகரைக்கு சென்றார். இவ்விதம் மக்களின் நலனின் அக்கறை கொண்டவராக ஓயாது ஒழியாது பாடுபட்டு வந்தார். 1954ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற காமராஜர் அவருடைய திறமையான ஆட்சியால் மக்களின் செல்வாக்கை சிறப்பாக பெற்றார். 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது பொது தேர்தலில் மொத்தமுள்ள 205 சட்டமன்ற தொகுதிகளில் 151 இடங்களில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதால் காமராஜருக்கு நல்ல மனநிறைவு கிடைத்தது. சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் ஏப்ரல் 13ஆம் நாள் தான் பொறுப்பேற்றார். 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலும் அவர் சாத்தூர் தொகுதியிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலில் 206 தொகுதிகளில் 139 தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றதால் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தார். இந்தி திணிப்பு, தென் மாநில புறக்கணிப்பு போன்ற திமுக கோஷங்களால் 1962 தேர்தலில் திமுக கழகம் 50 இடங்களில் வெற்றி பெற்றது என்பதை நிருபர்கள் கேட்டபோது கூறினார்.
1957 தேர்தலில் 15 இடங்களை மட்டுமே பெற்றிருந்த திமுக கழகம் 1962ஆம் ஆண்டு 50 இடங்களில் வெற்றி பெற்றது கொஞ்சம் அதிர்ச்சியை அளித்தது. இருந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் பாடுபட்டு வந்தார். 1954 ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் 1963 அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஏறக்குறைய 9½ ஆண்டுகள் பதவி வகித்த காமராஜர் அவராகவே இப்பதவியை துறந்தார். இவருடைய ஆட்சியின் போதுதான் சென்னை மாநிலத்தை வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக்கினார் என்று நிச்சயமாக பெருமையுடன் கூறலாம். காமராஜர் நல்ல பொறுப்புள்ள ஒரு தலைவராக இருந்து செயல் புரிந்து வந்ததினால் இந்தியாவில் மிக சிறந்த நிர்வாக செயல்பாடுடைய மாநிலம் என்று பண்டித நேரு பெரிதும் பாராட்டினார். நாட்டின் பொது வருவாயை பொது நன்மைக்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்பதில் அதிக அக்கறை கொண்டிருந்தார். இவர் தேவையற்ற சட்ட சிக்கல்களையும் நடைமுறைக்கு ஒவ்வாத நுட்பமான விஷயங்களையும் ஒதுக்கி தள்ளினார். அவரால் முடிவு எடுக்க வேண்டிய கோப்புகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் அவரிடம் படித்து காட்டப்படும். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை செயலாளருடன் விவாதித்து சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பார். இவ்விதமாக எதையும் தீர ஆலோசித்து முடிவு எடுத்து வந்ததினாலேயே அவரால் சிறப்பான முறையில் பணியாற்றி வெற்றி பெற முடிந்தது. காமராஜர் பெற்ற மகத்தான வெற்றிக்கு மூல காரணம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிகாரிகள் கூறும் கருத்தை வைத்து மட்டும் முடிவு செய்யாமல் தாமே நேரில் விசாரித்து அறிந்து வந்ததேயாகும். இவருடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் இவரை தந்திரமான பேச்சுகளால் ஏமாற்ற முடியாது என்பதாகும். எந்த தந்திரமான திட்டங்களையும் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக தெரிவித்தாலும் கண்டுபிடித்து விடுவார். இந்த ஆற்றலை சிறு வயது முதலே பெற்றிருந்தார். தஞ்சாவூரில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து மருத்துவக் கல்லூரி அமைக்க ஊக்கமளித்தது குறிப்பிடத்தக்கதாகும். அவர் முன் வைக்கப்படும் எந்த சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஊன்றி கவனித்து ஒரு முறைக்கு 2 முறை அதை ஆராய்ந்து பார்த்து நல்ல முடிவெடுக்கும் திறன் பெற்றவராகவும் விளங்கினார் என்று தலைமைச் செயலாளரை கூறியுள்ள நிகழ்ச்சிகள் உண்டு. தமிழ்நாட்டில் இவருடைய கால்படாத கிராமங்களே இல்லை எனலாம். அத்தனை கிராமங்களை பற்றியும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் பற்றியும் நன்கறிந்தவரானதினால் அந்தந்த கிராமங்களுக்கு என்ன நன்மைகள் செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியுமோ அவைகளை செய்வதில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு அந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படச் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆரம்ப கல்வி கற்கும் ஆசிரியர்களின் சம்பளம் அடிமட்டத்திலும் அடிமட்டமாக இருந்தது. முதல் வேளையாக அவர்களின் சம்பளத்தை உயர்த்தினார். இவ்விதம் சம்பளத்தை உயர்த்தியதோடு 3 நன்மை திட்டத்தையும் கொண்டு வந்தார். முன்பு சென்னை மாநிலத்தில் தொடக்க பள்ளிகளையும் அரிசன பள்ளிகளையும் மட்டுமே அரசு நேரடியாக நடத்தி வந்தது. அந்த பள்ளிகள் எல்லாம் மிகவும் குறைவானவையாக இருந்தன. உயர்நிலை பள்ளிகளிலும் சில பள்ளிகள் தான் அரசினரால் நடத்தப்பட்டு வந்தன. அவைகள் அனைத்திலும் பணியாற்றி வந்த சில 1000 ஆசிரியர்களுக்குத்தான் ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டு வந்தது. அவர்களைத் தவிர மற்ற லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் மட்டுமே உண்டு. காமராஜர் முதலமைச்சரானதும் இதை மாற்றி அமைத்து விட்டார். எல்லா ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்போது கல்வி இலாகா இயக்குநராக இருந்த நெது சுந்தர வடிவேலுவிடம் காமராஜர் கூறி கடைசியில் 14/4/1955 முதல் எல்லா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் மட்டுமின்றி கட்டாய ஆயுள் காப்பு ஒப்பந்தமும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டமும் கொண்டு வந்தார். 14/4/1958 உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கும் பின்னர் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சராக இருந்த காலம் முழுவதுமே காந்திய வழியில்தான் சென்றார். நேரு அவர்களின் பாதையையும் பின்பற்றி வந்தார். நியாயமான வழிமுறைகள் எவை எவையுண்டோ அவைகளை எல்லாம் பின்பற்றினார். ஒருமுறை இங்கிலாந்து தேசத்து ராணியின் கணவர் எடின்பரோ பிரபு காமராஜரை பெரிதும் பாராட்டி கை குலுக்கி மீண்டும் நான் பாரத நாட்டிற்கு வந்து சென்னைக்கு விஜயம் செய்யும்போது தாங்களே முதல் மந்திரியாக இருப்பீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். தன்னுடைய தொடர்ந்த மக்கள் தொண்டினால் சென்னை மாநிலத்தில் மட்டுமன்றி பாரதம் முழுவதுமே மேன்மையடைந்துள்ளார். மக்கள் தொண்டில் காமராஜரை மிஞ்சியவர்களை பார்த்தால் அரிது. பல்லாண்டுகளாக நண்பர் என்ற முறையிலும் சகா என்ற முறையிலும் அவரை அறிய வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. அவருடன் பழக பழக அவரிடத்தில் எனக்குள்ள மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது. திறமை, நல்லாட்சி ஆகியவைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஓர் அரசாங்கத்திற்கு தலைவர் என்ற முறையில் அவர் சென்னை முதல் மந்திரியாக உள்ளார் என்றெல்லாம் பண்டித நேரு அவர்கள் காமராஜரின் மேன்மை பற்றி பாராட்டி கூறியுள்ளார். எதிரிகள் என்னதான் கேடு செய்தாலும் அவைகளை மறந்து விடுவார். அதே நேரத்தில் நண்பர்கள் செய்யும் நன்மையான செயல் சிறிதாயினும் அதை மறக்கவே மாட்டார். தமிழ்நாட்டிலுள்ள எல்லா அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும் என்று உறுதிப்பட கூறி வந்ததோடு இவருடைய ஆட்சி காலத்தில் இதை அமல்படுத்தவும் செய்தார். நாட்டு விடுதலைக்காக போராடியவர்களையும் காங்கிரஸ் தொண்டர்களையும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அவர்களிடம் விசாரிப்பார். அவர் சென்ற இடங்களில் எவ்வளவுதான் கூட்டம் இருந்தாலும் கூட்டத்தில் ஒதுங்கி நிற்கும் தம்முடைய சகாக்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களிடம் அன்புடன் விசாரிப்பார். இவருடைய இன்னொரு சிறப்பான குணம் என்னவென்றால் எந்த மந்திரிகளின் நிர்வாகத்திலும் தலையிட மாட்டார். இவ்விதம் இருந்து வந்தால் அந்த அமைச்சர்கள் சுதந்திரமாக பணியாற்றுவார்கள். அன்றாட அரசாங்க நிர்வாகத்திலும் திட்டங்கள் போன்ற பெரும் பணியிலும் ஊழல் குறைந்தும் திறமை அதிகமாகவும் காணப்படும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று பண்டித நேரு போற்றும் வண்ணம் இவருடைய நல்லாட்சி நடைபெற்று வந்தது. நான் இந்த முதல் மந்திரி பதவியை விரும்புவன் அல்லன். ஆனால் ஏழை எளிய மக்களின் துன்பங்களும் துயரங்களும் நீங்கவும் அவர்கள் அனைவரும் ஏற்றமும் இனிது வாழவும் வேண்டியே
இந்த முதன் மந்திரி பதவியை ஏற்கிறேன் என்று கூறியது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். பத்திரிகை நிருபர்கள் காமராஜரை பேட்டி கண்ட பின்னர் அவரை பற்றி குறிப்பிடும்போது முகம் சுளிக்காமல் கேள்விகளுக்கு பதில் வழங்கியதோடு தெளிவான அரசியல் நோக்கம், தன்னலமற்று மக்களுக்கு தொண்டு செய்யும் மகத்தான ஆசையும் அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பதாக கூறினார்கள். எந்த மந்திரியின் இலாக்காவிலும் காமராஜர் தலையிடுவதில்லை என்றாலும் கூட அவர்களாக வந்து ஆலோசனைகளை கேட்கும் வேளையில் அவர்களுக்கு யோசனை கூறுவதை தன் கடமையாக கொண்டு செயல்பட்டு வந்தார். மக்களுக்கு தேவைப்படும் நன்மைகள் அனைத்தையும் தயங்காமலும் காலம் கடத்தாமலும் செய்ய வேண்டுமென்றும் மக்களின் நல்வாழ்வையே முக்கியமான ஒன்றாக மனதில் கொள்ளுமாறும் தன்னுடைய சக மந்திரிகள் அனைவரிடமும் அடிக்கடி கூறுவதுண்டு. எதிலும் உண்மையாகவும் இதயபூர்வமாகவும் ஈடுபடுகிற சுபாவம் காமராஜருக்கு அவருக்கு நடப்பு முறைகளில் நன்கு கை கொடுத்தது. இதைப்போல சுற்றுப்பயணங்களின் போதும் அரசு திட்டங்களின் நிலவரங்கள் பற்றி நன்கு தெரிந்து கொண்டு தம்முடன் வரும் அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் உரிய முறையில் உத்தரவுகள் பிறப்பித்து செயல்பாடுகளிலும் தீவிர கவனம் செலுத்தி வந்தார். காமராஜரின் 9.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே சிறந்த நிர்வாகத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு போற்றப்பட்டது. கல்வித்துறையில் மட்டுமன்றி தொழில்துறையிலும் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை தமிழ்நாடு கண்டு பெருமைப்படும் விதத்தில் தலை நிமிர்ந்து நின்றது. குறிப்பாக பிற மாநிலங்களைச் சார்ந்த முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் அபரிவிதமான வளர்ச்சி கண்டு உண்மையிலேயே வியந்தும் போற்றியும் பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவர் படிக்காதவர் என்றும் 3.25 நாளிகை கூட அமைச்சரவையில் தாக்குப்பிடிக்க மாட்டார் என்றும் ஜோதிடம் கூறியவர்கள் இவருடைய அபரிவிதமான நிர்வாக ஆற்றலை கண்டு வியந்து வாயடித்து போய் நின்றார்கள். 1954 ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்று மீண்டும் 1957 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மீண்டும் காமராஜரையே தலைவராக தேர்ந்தெடுத்தது. பொதுமக்களும் மீண்டும் காமராஜரின் ஆட்சியை எதிர்பார்த்ததால் 1962 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் காமராஜரின் மகத்தான வெற்றியை எதிர்பார்த்தார்கள். அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி சிறப்புடன் விளங்கியது. அதிகம் படிக்காத காமராஜர் அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும், சிறந்த முறையில் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பிய காமராஜர் நாடெல்லாம் ஊரெல்லாம் பள்ளிகளை அமைத்து அவர்களுக்கு அறிவொளியை வழங்கினார். கல்வியை பரப்புவதற்கு பல வகையான திட்டங்களை வகுத்தார். பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டன. மத்திய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவியர் பயன்பெற்றனர். இவ்விதம் தமிழகத்தில் பெரும் தலைவர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை பார்த்து பல மாநிலங்கள் பாராட்டியதோடு தங்கள் மாநிலங்களிலும் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியருக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டன. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பெரும் பயன் பெற்றனர். பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கல்வி முறை என்று வந்ததால் லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் பலன் பெற்றனர். தொழில்நுட்ப பள்ளிகளும் நிறைய அளவில் தோன்றலாயின. பள்ளி இல்லாத ஊரே இல்லை, தொழில்நுட்ப பள்ளி இல்லாத நகரமே இல்லை என்னும் அளவில் தமிழ்நாடு காமராஜர் ஆட்சியின் போது சிறப்புற்று விளங்கியது. கல்வி கண் கொடுத்தவர் என்று தலைவர் காமராஜர் பெரிதும் சிறப்பிக்கப்பட்டார். உணவும் அளித்தும் படிப்பதற்கு வசதியும் செய்து தந்தால் யார்தான் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பார்கள் என்ற இப்பெருமகனாரின் எண்ணமே மத்திய உணவு திட்டத்திற்கு வழிவகுத்தது. விவசாயத்திற்கும் பயன்படும் வண்ணம் அணைகளும் கட்டப்பட்டன. அவைகளில் குறிப்பிடும்படியாக சாத்தூர் அணையும் வைகை அணையும் சிறந்து விளங்குவனமாகும். ஒவ்வொரு அணைக்கட்டின் மூலமாகவும் குறைந்தது 20,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றன. இவை தவிர அமராவதி அணை, மணிமுத்தாறு அணை, ஆரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை, வாளையார் அணை, கிருஷ்ணகிரி அணை, கீழ்பவானி திட்டம், புள்ளம்பாடி அணை, கோமுகி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை, ஆழியாறு பரம்பிக்குளம் அணை, குந்தா அணை போன்றவைகள் காமராஜரின் பெருமையை என்றும் கூறுவனவாகும். தென்னகத்தில் சிறந்து விளங்கும் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், பல சிமெண்ட் ஆலைகள், அலுமினியம் உற்பத்தி செய்யும் ஆலைகள், ஏறக்குறைய 160 நூல் நூற்பு ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், அம்பத்தூர் மற்றும் கிண்டி போன்ற இடங்களில் அமைக்கப்பட்ட மாபெரும் தொழில்பேட்டைகள், எண்ணூர் அனல் மின்சார நிலையம் போன்ற வெற்றி பெறும் வழிகளை உணர்த்திய பெரும் தலைவர். 1957 ஆண்டு முதலாக 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காமராஜர் தமிழகத்தில் முதல் மந்திரியாய் இருந்தபோது இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்கியது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் சிறந்து விளங்கும் என்ற நம்பிக்கை வீண் போகவில்லை. இதேபோல 2வது 5ஆண்டு திட்டமும் காமராஜர் தேர்தலில் பெற்ற வெற்றியுடன் இணைந்த ஒன்றாகும். 3ஆம் 5ஆண்டு திட்டமும் இதுபோன்றே அமைந்தது. இவ்விதமாக காமராஜரின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த 5ஆண்டு திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விடவும் சிறந்த முறையில் முன்னேற்றம் கண்டது. இந்த 5ஆண்டு திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டதால் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மிகச்சிறந்த மாநிலமாக திகழ்ந்தது என்று பண்டித நேரு அவர்கள் பாராட்டி உரைத்தார். மாநில வளர்ச்சியில் அக்கறை கொண்டு உழைக்கவும் அதே நேரத்தில் 5ஆண்டு திட்டமும் நல்ல உறுதுணையாக இருக்கவும் நல்ல வளர்ச்சியை தமிழ்நாடு பெறுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. ஒரு மாநிலம் சிறப்பான வளர்ச்சி பெற வேண்டுமானால் திட்டங்களை நிறைவேற்ற முனையும் அமைச்சர்களுக்கும்
உரிய முறையில் நிறைவேற்றுவதில் உழைக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் நல்ல சுமூகமான உறவு இருக்க வேண்டும். இதை நன்குணர்ந்த காமராஜர் நிர்வாக அதிகாரிகளுடன் பேசி நல்ல உறவை வளர்த்துக் கொள்வதற்கு வழிவகுத்தார். நிர்வாக அதிகாரிகள் நன்கு புரியும் வண்ணம் எடுத்துரைப்பதோடு அவர்களுக்கு நல்ல ஊக்கமும் பாராட்டும் கிடைக்கும் போது அவர்களும் ஆர்வமுடன் செயல்படுவார்கள் என்பதை அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு உணர்த்தி சிறந்த வெற்றிக்கு வழிவகுத்தார். இவ்விதம் ஒவ்வொரு செயலிலும் மிகவும் நுட்பமாக ஆராய்ந்து என்ன செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து தெளிவடைந்ததோடு வெற்றி வாய்ப்புகளையும் நிறைய அளவில் உண்டு பண்ணியதால் செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் போன்றோர் வியந்து போற்றினர். இவருடைய எண்ணம் செயல்கள் அனைத்துமே மக்கள் நலம் ஒன்றேயாகும். அதை பற்றியே சதா காலமும் எண்ணி செயல்பட்டு வந்ததால் தான் இவர் மகத்தான வெற்றி பெற முடிந்தது. மக்களின் நல்வாழ்க்கைக்குரிய திட்டங்கள், பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தேவைப்படும் சிறந்த அணுகுமுறைகள் போன்றவை தலைவர் காமராஜரை பொறுத்தவரையில் அலாதி தன்மை கொண்டவைகளாகும். தலைவர் காமராஜர் அதுவரை பெற்று வந்த அனுபவங்களும் மக்களுக்கு இப்பெருமகனாரின் எண்ணங்களை வலுவேற்றி நலம் செய்ய முடிந்தது என்று தயங்காமல் கூறலாம். முதலமைச்சராக பொறுப்பேற்றதுமே தீவிரமாக எண்ண ஆரம்பித்த காமராஜர் ராஜாஜியின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த குறிப்பிட்ட சில அமைச்சர்களை தம்முடைய அமைச்சரவையிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அதன்படி செயல்பட்டு அவர்கள் மூலம் நாட்டுக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்று நம்பி அவர்களுக்கு வாய்ப்பளித்ததால் எதிர்பார்த்த பலனை விடவும் கூடுதலாகவே கிடைத்தது. இவ்விதம் கிடைக்கும் என்று காமராஜர் எதிர்பார்த்ததுதான். ராஜாஜி பதவி வகித்து வந்தபோது அவர் தீட்டிய திட்டங்களில் மக்களிடம் எதிர்ப்பை உண்டாக்கியவை நீங்களாக மற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நல்வாழ்வு அளிப்பதிலேயே குறியாக இருந்தார். இந்த திட்டங்கள் மட்டுமின்றி புதிய திட்டங்களையும் தீட்டி அவைகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தினார். எதிர்க்கட்சியினரின் குரலுக்கும் மதிப்பளித்து அவர்கள் கூறுவதிலும் உள்ள சிறந்த கருத்துக்களை ஏற்று மக்கள் அனைவரும் பலவாறு நலம் பெற்று சிறப்பதில் குறியாக இருந்தார். எனவேதான் இவருடைய ஆட்சி அனைவராலும் பாராட்டப்பட்டது. சர்வோதய தலைவராகவும் பூமிதான இயக்கத்தின் முன்னோடியாகவும் திகழ்ந்த வினோபாபாவே தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்த போது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெருக்குடன் வாழ்வதற்கு ஏற்ற முறையில் திட்டங்களை வகுத்த காமராஜரை மக்கள் தலைவர் என்று பெரிதும் போற்றினர். அவருடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் அந்த அளவிற்கு வினோபாபாவை கவர்ந்தன என்றுதான் கூற வேண்டும். மத்திய தேசிய அபிவிருத்தி கவுன்சில் நடைபெறுவது வழக்கமாகும். இந்த கவுன்சிலில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் கலந்து கொண்டு தங்கள் மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதிக அளவு நிதி பெற்று தங்கள் மாநிலத்தை சிறப்படைய செய்ய முயல்வார்கள். காமராஜரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு அந்த கவுன்சில் மூலமாக பெருமளவில் நிதி பெற்று வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டார். அப்போது திட்ட மந்திரியாக இருந்த நந்தா சமுதாய நலத்திட்டத்திற்கான மத்திய அரசின் மானிய தொகையை பூரணமாக பெற்று நாட்டு நன்மைக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று கூறி காமராஜரை பெரிதும் புகழ்ந்துரைத்தார். பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் வாழ்வில் நன்மைகளை பலவாறு உண்டு பண்ண பேரார்வமுடன் உழைக்க முன்வந்த காமராஜர் தேவையற்ற சட்ட சிக்கல்களை மட்டுமன்றி நடைமுறைக்கு ஒவ்வாதவைகளையும் ஒதுக்கி தள்ளினார். மக்கள் நலனுக்காக திட்டங்கள் அனைத்தையும் விரைந்து செயல்படுத்துவதிலேயே அதிகாரிகள் குறியாக இருக்க வேண்டும். அந்த திட்டங்களை எந்த காரணம் கொண்டும் இடையில் கிடப்பில் போடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார். இவருடைய பதவி காலத்தில் விஸ்வரூபம் எடுத்த எல்லை பிரச்சனைகளையும் யாருக்கும் எந்தவித மனத்தாங்கலின்றி சமாளித்தார். தமிழகத்துடன் சேர விரும்பிய நாஞ்சில் நாட்டு பகுதிகள் 1956ஆம் ஆண்டு சேர்ந்தன. இது ஒரு நீண்டகால போராட்டமாகும். தமிழ்நாட்டில் வட எல்லையிலுள்ள திருத்தணியும் மொழிவாரி அடிப்படையில் தமிழகத்துடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஆந்திர முதல்வராயிருந்த சஞ்சீவ் ரெட்டியை தமிழக முதல்வர் காமராஜர் திருப்பதியில் வைத்து சந்தித்தார். இரு மாநில சட்டசபைகளிலும் எதிர்ப்பு எதுவுமின்றி ஒரே நாளில் தீர்மானங்கள் நிறைவேறின. காமராஜர் சொன்னதை நான் கேட்டேன், நான் சொன்னதை அவர் ஒத்துக்கொண்டார் என்று சஞ்சீவ் ரெட்டி பெருமிதமுடன் கூறினார். காமராஜரின் கம்பீரமான தலைமைதான் தமிழகத்திற்கு நன்மைகளை குறைவின்றி கொண்டு வந்தன என்று கூறுவதில் தவறு இல்லை. இவருடைய தலைமை தகுதி தமிழ்நாட்டிற்கு நிலையான நன்மைகளை பெற்றுத் தந்தது என்று பெருமையுடன் கூறலாம். மக்களுக்கு உதவும் மாபெரும் தலைவராக ஆடம்பர வாழ்வை அறவே வெறுத்து வந்த காமராஜர் எதிலுமே எளிமையை பின்பற்றி வந்தாலும் கஞ்சத்தனம் என்பதை அவரிடம் காண முடியாது. செலவு செய்ய வேண்டியவைகளுக்கு செலவு செய்வது பற்றி கவலைப்பட மாட்டார். பிறருக்கு உதவுவதில் என்றுமே முன் நிற்பவராக திகழ்ந்தார் என்றுதான் கூற வேண்டும். எளிய வாழ்வை வாழ்ந்து வந்த அவர் முதன் மந்திரியாக இருந்த வேளையில் தனக்கு கிடைத்த ஊதியத்தின் பெரும் பகுதியை ஏழைகளின் துயரம் போக்கவே கொடுத்து வந்தார். சைவ சாப்பாட்டை மிகவும் விரும்பி உண்பார். வாரத்திற்கு ஒரு நாள் நண்பகல் உணவில் முட்டை சேர்த்துக் கொள்வார். மாலையில் எப்போதாவது ரொட்டி வாங்கி வரச் சொல்லி அதை காப்பியுடன் சாப்பிடுவார். பொதுவாக 7 மணிக்கெல்லாம் படுக்கையை விட்டு எழுந்து விடுவார். அதற்கு முன்னரே எங்காவது செல்ல வேண்டுமானால் முன்கூட்டியே வைரவனிடம் கூறிவிடுவார். அவரும் உரிய நேரத்தில் வந்து எழுப்பி விடுவார். தன்னுடைய கட்சியாளர்கள் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று எப்போதுமே பார்க்க மாட்டார். உதவி பெறுவதற்குரியவர்கள் என்று தலைவர் உணர்ந்து கொண்டால் உடனே வேண்டிய உதவிகளை செய்து விடுவார். புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்ட தலைவர் தினமும் புத்தகங்களை படிப்பதை ஒரு பழக்கமாகவே கொண்டிருந்தார். முக்கியமான அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேசி விவாதிக்க வேண்டுமானால் இரவெல்லாம் கூட விழித்திருப்பார். பின்னர் சிறிது நேரம் தூங்கிவிட்டு சரியாக 7 மணிக்கு எழுந்து விடுவார். ஆனால் பகல் சாப்பாட்டிற்கு பின்னர் சிறிது நேரம் தூங்குவார். யாரையும் மனம் நோகும் வண்ணம் பேச மாட்டார். அரசியல் விஷயங்களில் வாதம் புரிய நேரிட்டாலும் அவர்களின் மனம் நோகும் வண்ணம் நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் எந்த விஷயத்தையும் தெளிவாக சொல்லாவிட்டாலும் வேண்டுமென்றே குழப்பியும் மறைத்தும் சொன்னாலும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னாலும் அவர் கோபப்படுவார். தலைவர் காமராஜர் பேசும்போது மிகவும் தெளிவுபடவே பேசுவார்.
தெளிவாக ஒருவரிடம் கூறிய பின்பும் திருப்தி அடையாமலும் மேலும் மேலும் சொன்னதையே சொல்லிய வண்ணம் குழம்பிக் கொண்டிருந்தால் கொஞ்சம் ஆத்திரப்படுவார். இவருடைய கோபம், ஆத்திரம் போன்றவையெல்லாம் சிறிது நேரம்தான் இருக்கும். அதன் பின்னர் அவர்களிடம் இவரே பேச ஆரம்பித்து விடுவார். மனதில் எந்தவித களங்கமும் இன்றி இவ்விதம் சகஜமாக பேசி அவர்களின் துன்பங்களை போக்கிவிடுவார். பார்க்க வருபவர்கள் யாராயினும் சரி, அவருடைய நேரத்தை வீணெடுத்தால் பொறுத்து கொள்ள மாட்டார். சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறினால் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார். எவ்வளவு காலமாயினும் பழகியவர்களை மறக்கவே மாட்டார். தாம்பரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்க அங்கு சென்றார். அந்த ஆரம்ப பள்ளிக்கு போகும் வழியில்தான் ஜீவாவின் வீடு இருந்தது. காரை விட்டு இறங்கிய தலைவர் ஜீவாவின் வீட்டை விசாரித்துக் கொண்டு அங்கு சென்றார். அது ஒரு ஓலை வீடு. மேலே கூரை கூட பிரிந்து காணப்பட்டது. இவ்விதம் திடீரென்று முதலமைச்சர் தன்னுடைய வீட்டிற்கு வருவார் என்று ஜீவா எதிர்பார்க்கவில்லை. இந்த வீட்டிலா இருக்கிறீர்கள் என்று கேட்டார் காமராஜர். ஆமாம், எல்லாரையும் போலதானே நாமும் வாழ வேண்டும் என்று புன்னகையுடன் கூறினார் ஜீவா. ஜீவாவின் எளிய நிலைமையை கண்டு காமராஜருக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. பின்னர் ஜீவாவையும் தன்னுடன் அழைத்து கொண்டு அந்த பள்ளி திறப்பு விழாவிற்கு சென்றார். காமராஜரையும் ஜீவாவையும் ஒன்றாக பார்த்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். பின்னர் சில மாதங்களில் ஜீவா குடியிருக்க ஒரு நல்ல வீட்டிற்கு ஏற்பாடு செய்தார். அவருடைய மனைவி பத்மாவதி அம்மையாருக்கு அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப ஒரு உத்தியோகத்திற்கும் வகை செய்தார். காமராஜரை பற்றி பசுமையான எண்ணங்கள் ஜீவாவின் இறுதி நாட்களிலும் இருந்து வந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது காமராஜருக்கு போன் பண்ணுங்கள் என்று பக்கத்தில் இருந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அந்த அளவுக்கு அவர்கள் இருவரிடையே அன்பு நிலவி வந்தது. ஆரம்ப காலத்தில் ஜீவா அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து வந்தார். மக்களோடு ஒன்றுபட்டு வாழ்ந்து வந்த அவர் பின்னர் சட்டசபை உறுப்பினராகவும் இருந்து வந்தார். அப்போது தலைவர் காமராஜர் முதல் மந்திரியாக இருந்தார். காமராஜர் அவர்களும் ஜீவா அவர்களும் அரசியலை பொறுத்தவரையில் எதிரும் புதிருமாக இருந்து வந்தாலும் ஒருவருடைய திறமையை அடுத்தவர் நன்கு உணர்ந்து நல்ல நண்பர்களாகவும் விளங்கி வந்தார்கள். எதிர்க்கட்சி பத்திரிகை தானே திராவிட நாடு என்று எண்ணி அதிகாரிகள் பத்திரிகை அலுவலகம் சம்பந்தமாக பலவித தொலைகளை கொடுத்து வந்தார்கள். இதை அறிந்த காமராஜர் பெரிதும் வருந்தியவராய் அதிகாரிகளை அழைத்து பேசி பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இவ்விதம் செய்தது அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நல்ல மனநிறைவை தந்தது. திறமையுடையவர்களை பெரிதும் மதித்தும் போற்றியும் தீவிர போராட்டங்களில் தம்முடன் ஈடுபட்ட பழைய நண்பர்களை சந்தித்து அவர்களில் வீடு தேடி சென்று அவர்களுக்கு உதவியும் வந்தது மறக்க முடியாததாகும். ஏழை எளியவர்களின் நலம் காப்பதில் பெருந்தலைவர் காமராஜர் செய்த ஒவ்வொரு செயலும் பெரியதோர் சமூக தொண்டு என்றுதான் கூற வேண்டும். கிராமங்கள் தோறும் சென்று நடந்தே சென்று கிராம மக்களின் குறை போக்குவது என்பது தொண்டிலும் மேலான தொண்டாகும். இந்த ஒப்பற்ற பெருந்தொண்டை பெருந்தலைவர் காமராஜர் பெரும் மகிழ்ச்சியுடன் செய்தார். துன்புறுபவர்களை நேரில் சென்று கண்டு அன்பான வார்த்தைகள் பேசி ஆறுதல் கூறி முடிந்த உதவிகளையும் உடனடியாக செய்வது என்பது பெரிதும் பாராட்டப்படக்கூடியதாகும். இவ்விதம் காமராஜர் அவர்கள் எத்தனையோ ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்துள்ளார். ஏழை எளியவர்களுக்கு உடனடியாக ஏதாவது செய்து அவர்களின் துன்பத்தை போக்க முடியுமா என்பதில் கண்ணும் கருத்துமாயிருந்தார். மக்கள் யாரும் பட்டினியால் வாடக்கூடாது, உணவுக்கும் உடைக்கும் அவர்கள் வருந்தக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து முடிந்த உதவிகள் அனைத்தையும் பல்வேறு வழிகளில் செய்து வந்தார். தம்மை யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்து தம்முடைய குறைகளை மனம் விட்டு கூறலாம் என்று அறிவித்திருந்தார். இதனால் பலன் பெற்றோர் பலராவர். இப்பெருமகனார் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னால் எத்தனையோ கிராமங்கள் இருளில் மூழ்கி கிடந்தன. பெருந்தலைவர் பதவியேற்ற சில மாதங்களுக்குள் கிராமங்கள் அனைத்தும் மின் வசதி பெற்று சிறந்தன. நல்ல தண்ணீர் வசதியும் பெற்று மக்கள் நிறைவு கண்டனர். நல்ல சாலை வசதியும் செய்து தரப்பட்டது. விவசாயத்தை நம்பி நிலத்தை பாட்டத்திற்கு குத்தகைக்கு எடுத்து பயிரிட்டு பிழைத்துக் கொண்டிருந்தவர்கள் பெருந்தலைவரின் ஆட்சிக்கு முன்னால் பெருமளவில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். மொத்த விளைச்சலில் பயிரிடுவோருக்கு 40 பங்கும் நில உடைமையாளர்களுக்கு 60 பங்கும் நெல் கொடுக்க வேண்டும். இதனால் அவதியுற்ற விவசாயிகள் அனைவரும் தங்கள் விவசாய சங்கங்களின் மூலம் தலைவர் அவர்களிடம் முறையிட விவசாய பெருங்குடி மக்கள் படும் பாட்டையும் அவர்களின் வறிய நிலைமையையும் நேரில் கண்ட கர்ம வீரர் நிலத்தின் உரிமையாளருக்கு 40 பங்கும் பாட்டம் எடுத்து பயிரிடுவோருக்கு 60 பங்குமாக கொண்டு வந்தது பெரியதோர் புரட்சியாகும். விவசாயிகள் தங்கள் சங்கங்களின் மூலம் தங்களுக்கு 50 பங்கும் நில உரிமையாளர்களுக்கு 50 பங்குமாக ஏற்பாடு செய்தால் போதும் என்றுதான் கேட்டார்கள். நிலத்தின் உரிமையாளர்கள் தங்களுடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துவிட்டு நகரங்களில் எங்கேயாவது தொழில் பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது அரசு பணிகளில் இருப்பார்கள், அல்லது பெரிய பெரிய வியாபாரிகளாக இருப்பார்கள். அவர்கள் என்ன வேகாத வெயிலில் வயல்களில் சென்று வேலையா செய்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணி பார்த்தார் இந்த லட்சியவாதி. ஊர்தோறும் கிராமம் தோறும் சுற்றுப்பயணம் செய்த போது சாலையோரத்தில் உள்ள சின்ன சிறு கிராமங்களை கண்டதும் காரை நிறுத்தச் சொல்லி அந்த கிராம மக்களிடம், ஏழை எளிய விவசாயிகளிடம் மனம் திறந்து பேசியவராயிற்றே. வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச சிற்றாறுகளிலும் வாய்க்காடுகளிலும் தண்ணீர் வராத போது தேங்கி கிடக்கும் குட்டைகளிலிருந்து இறைவண்டி மூலம் இறைத்து தண்ணீர் ஊற்றி கருகும் நிலையுள்ள பயிர் பச்சைகளை காப்பாற்ற ஏழை விவசாயிகள் படும் பாட்டை கண்டு கண்ணீர் வடித்தவராயிற்றே. 6 மாதங்களுக்கு ஒரு முறைதான் இந்த ஏழை விவசாயிகளுக்கு வருமானம். ஆவணி மாதத்தில் ஒரு அறுவடை, தை மாதத்தில் ஒரு அறுவடை. இந்த 2 அறுவடைகளிலிருந்து கிடைக்கும் நெல்லை வைத்துத்தான் இந்த ஏழை மக்கள் தங்கள் வயிற்றை கழுவ வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், வீட்டில் நடைபெறும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், அன்றாட செலவுகளையும் போக்குவரத்து செலவுகளையும் பார்க்க வேண்டும். இவர்களையெல்லாம் நன்கு உணர்ந்தவர், நேரடியாக பார்த்தவர். அந்த விவசாயிகளிடம் மனம் விட்டு பேசி அவர்களின் அன்றாட
வாழ்க்கை தரத்தை கண்டு இத்தகைய வறிய நிலைமையா என்று மனமுருகியவர் துணிமணிகளை துவைக்க சோப்பு வாங்க முடியாமல் உபர்மண்ணின் துணை கொண்டு துணிகளை துவைத்து உடுப்பதை கண்கூடாக கண்டவர் மற்றும் உடையில்லாத காரணத்தால் கோவணத்தை உடித்துக்கொண்டு வேட்டியை 2 கைகளிலும் மேலே தூக்கி பிடித்து வெயிலில் காய வைத்து அதன் பின்னர் உடுத்தி வந்த ஆண்களையும் இதை விடவும் பரிதாபமாக ஒரு முந்தானையை உடுத்திக்கொண்டு மறுமுனையை மரத்தின் கிளையில் கட்டி வெயிலில் நின்றபடி உலர்த்தி நன்கு காய்ந்த பின்னர் உடுத்திச் சென்ற விவசாய குடும்பத்தைச் சார்ந்த ஏழை எளிய பெண்களின் நிலைமையையும் கண்டவர். கண்டு கண்ணீர் வடித்தவர் நமது கர்ம வீரர். எனவேதான் இந்த விவசாய பெருங்குடி மக்களின் வேதனையை போக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது பயன்படுத்தினார். மொத்த விளைச்சலில் ஆளுக்கு பாதி என்று கூறினார். பின்னர் அதைவிடவும் கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கி கொடுத்தார். அப்பாவி விவசாயிகளின் வயிற்றிலே பால் வார்த்தார். அவர்களின் கண்களிலே புத்தொளியை கண்டார். தம்முடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறியதை கண்டு மனம் மகிழ்ந்தார். பரம்பரையாக உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் மேல்ஜாதி மக்களுக்கும் தான் உயர்கல்வி கிடைக்கும் என்ற நிலையை அடியோடு மாற்றி எத்தனை ஏழை பெருங்குடி மக்களை படிக்க வைத்து, அதாவது அவர்கள் உயர்கல்வி பெற காரணமாயிருந்து அவர்களிலும் உயர் பெறும் அதிகாரிகளை தோற்றுவித்து மகிழ்ந்தார். நாட்டு மக்களின் நலனுக்காக தியாக வேள்வியில் குதித்தவர். அவர்களுடைய நலம் கண்டு அவர்கள் வாழ்வு ஓரளவு உயர்ந்தது கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தவர் நமது பெருந்தலைவர். ஒரு நூற்றாண்டின் வளர்ச்சியைப் போல 2 மடங்கு வளர்ச்சியை 9 ஆண்டுகளில் செய்து காட்டினார் இந்த செயல் வீரர் என்று நாட்டு மக்கள் அனைவராலும் கட்சி பாகுபாடின்றி கூற காரணம் அவர் அளித்த இடைவிடாத உழைப்பேயாகும். எந்தவித பந்தாவுமின்றி அரசாங்கத்தின் பணத்தை வீணாக வரவேற்பு வளைவுகளுக்கும் அலங்கார மின் விளக்குகளுக்கும் ஆடம்பர வரவேற்புகளுக்கும் செலவிடாமல் எத்தனையோ சிற்றார்களுக்கும் ஒற்றையடி பாதை வழியாக குறிப்பிட்ட ஓரிரண்டு அதிகாரிகளுடன் நடந்து சென்று அந்த கிராம மக்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் அவர்களுடன் அளவலாவி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து போக்கி அவர்கள் அனைவரையும் நிறைவடைய செய்ததால் தான் இன்றும் காமராஜர் ஆட்சி என்று மகிழ்ச்சியுடன் கூறிய வண்ணம் உள்ளனர். பணம் படைத்தவர்களிடமும் விரோதம் பாராட்டாமல் அவர்களை தட்டி கொடுத்தே அவர்களிடமிருந்த பணத்தை பக்குவமாக பெற்று ஏழைகளுக்கு நன்மை கிடைக்கும் திட்டங்களுக்கு எத்தனையோ முறை வழங்கியுள்ளார் இந்த உத்தமர். சராசரி மனிதனுக்குள்ள சாதாரண ஆசைகள் கூட எதுவும் இல்லாமல் சாதாரண முறையில் ஆடம்பரம் எதுவும் சிறிதுமின்றி கதர் வேட்டியும் கதர் சட்டையும் துண்டும் அணிந்து தம்முடைய வாழ்நாள் முழுவதும் சமூக தொண்டாற்றி வந்துள்ளார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற கொள்கையுடன் ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்காக உழைப்பதில் பேரார்வம் கொண்டவராக வாழ்நாள் எல்லாம் திகழ்ந்தவர் காமராஜர். உயர்ந்ததோர் தேசிய மனப்பான்மையை தமக்குள் வகுத்து கொண்டு இறுதி வரை தொண்டாற்றி வந்தார். தேனி போன்று சுறுசுறுப்பு மிக்கவராக சுற்றுப்பயணம் செய்த வேளைகளிலெல்லாம் சாலை வசதி சிறிதுமின்றி உட்புறமாயிருக்கும் பட்டி தொட்டிகளுக்கு 1.5 அடி பாதை வழியாக நடந்து செல்வதுண்டு. அவ்விதம் போகும்போது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர்களிடம் கூட பேசி அவர்களின் வாழ்க்கை தரத்தை இவராக கேட்டறிந்து மக்களின் வறிய நிலையை அறிந்து மக்களுக்கு தொண்டாற்றுவதில் அதிக அக்கறை கொண்டு விளங்கினார். அந்த சின்னஞ்சிறு கிராமங்களில் எல்லாம் குடிநீர் வசதி கூட இல்லாத நிலையை கண்ட பெருந்தலைவர் குடிநீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவைகளுக்காகவும் சாலை வசதி, மின் வசதி போன்றவைகளுக்காகவும் உடனடியாக வேண்டியவைகளை செய்ய தம்முடன் வந்த அதிகாரிகளிடம் கூறி வேண்டியவைகளை செய்து கொடுத்ததையெல்லாம் நாட்டு மக்கள் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டார்கள். 20 நாட்களில் 300 ஊர்களுக்கு சென்று காமராஜர் கூட்டங்களில் பேசியதையும் மக்கள் யாருமே மறந்திருக்க மாட்டார்கள். அப்போது அவர் கொண்ட இது போன்ற பயணம் சமதர்ம யாத்திரை என்று கூறப்பட்டது. ஆவடி காங்கிரஸ் மாநாடு. சரித்திர புகழ்பெற்ற இந்த மாநாடு சென்னை அடுத்த ஆவடியில் 2/11/1955 அன்று நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரசின் 60வது மாநாடாக இது சிறப்பு பெற்று திகழ்ந்தது. காங்கிரஸ் மகாசபையின் தோற்றமே தமிழ்நாட்டில்தான் என்று பெருமையுடன் கூறலாம். இந்த மாநாட்டை ஒரு சோசலிச பிரகடன மாநாடாக நடத்தி காட்ட வேண்டும் என்று காமராஜர் பெரிதும் விரும்பினார். இந்தியாவின் பல பகுதிகளிலுமிருந்து வரும் பார்வையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அனைவரும் வசதியாக பார்ப்பதற்கேற்ற பெரியதோர் இடத்தை ஆவடியில் தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது பெரிய அளவில் நிலம் இருந்ததால் மாநாட்டை அங்கு நடத்த முடிவு செய்தார்கள். மலேசிய அரசின் குடிபெயர்வோர் அனுமதி வழங்கும் அலுவலகம் மட்டுமன்றி பெரிய வளாகமும் இருந்ததால் அங்கு அகில இந்திய காங்கிரஸ் பிரதிநிதிகள் வசதியாக தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாநாடு நடைபெற இருந்த இடத்தில்தான் சத்தியமூர்த்தி நகர் அமைக்கப்பட்டது. சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கமாகும். மாநாட்டின் கலைநுட்ப வேலைப்பாடுகள் அன்றைய ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் வாசனிடம் ஒப்படைக்கப்பட்டன. அனைவரும் கண்டு வியந்து பாராட்டப்படும் முறையில் அவ்வளவு கலை நுணுக்கத்துடன் அங்குள்ள ஒவ்வொரு இடமும் வடிவமைத்து செய்யப்பட்டிருந்தது. மாநாடு ஏற்பாடுகளை கவனித்த காமராஜருக்கு பக்கபலமாக பல பெரியோர்கள் இருந்தார்கள். எனவே இது என்ன, இதை விடவும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கை காமராஜருக்கு இருந்தது. முக்கியமான ஒவ்வொரு பொறுப்பும் நம்பிக்கையான ஒவ்வொருவரிடமும் கொடுக்கப்பட்டது. உணவு அளிக்கும் பொறுப்பு முருக தனுஷ்கொடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு துணையாக துரைப்பாண்டி நாடார், சுப்பையா துரை நாடார் ஆகியவர்கள் இருந்து கவனித்துக் கொண்டார்கள். தேவைக்கு அதிகமாகவே துவரம் பருப்பு மூட்டை மூட்டையாக வந்து சேர்ந்தது. பட்டினத்தார் புன்னைவன நாடார் என்பவர் மட்டும் 25 மூட்டை உளுத்தம் பருப்பை கொடுத்தார். இவரை போல் இன்னும் எத்தனையோ வியாபாரிகள் மூட்டை மூட்டையாக வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்தார்கள். பழம்பெரும் காங்கிரஸ் தலைவரான சீனிவாச ஐயங்காரை நினைவில் கொண்டு அவருக்கு
தமிழர்களுக்கு பெருமையளிக்கும் வகையில் அவருடைய புதல்வியார் அம்புஜம் அம்மாளை மாநாட்டின் வரவேற்பு குழுவின் தலைவராயிருக்க செயல்பட வைத்தார். சத்தியமூர்த்தி நகர் என்ற பெயர் கொண்ட அந்த மாபெரும் பந்தலில் நுழைவாயில் சத்தியமூர்த்தியின் சிலை உயிர் பெற்று நின்றது போல தோற்றமளித்தது. சத்தியமூர்த்தி மிக சிறந்து விளங்கியவர். அவருடன் யாரையும் ஒப்பிட முடியாத அளவில் புகழ்பெற்ற ஒரு பாராளுமன்ற வாதி என்றும் சுதந்திர போராட்டத்தின் ஒப்பற்ற வீரர் என்றும் புகழாரம் சூட்டி அவருடைய உருவச்சிலையை திறந்து வைத்து பண்டித நேரு அவர்கள் பேசினார். மாநாட்டு பந்தலின் அலங்காரத்தையும் அழகிய வேலைப்பாடுகளையும் கண்டு உண்மையில் வியந்து போன பண்டிதர் நேரு அதை உருவாக்க மூல காரணமாக இருந்த காமராசரை பாராட்டுவதாக கூறி சத்தியமூர்த்தியின் திருவுருவச் சிலையை மக்கள் வெள்ளத்தின் மகிழ்ச்சியில் நிறைந்த ஆரவாரத்துக்கிடையே திறந்து வைத்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட UN தேபர்தான் ஆவடி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராகவும் இருந்து செயல்பட்டார். நாட்டில் சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதே நமது குறிக்கோள் என்ற சோசலிச அமைப்பு முறை குறித்த தீர்மானத்தை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் முன்மொழியவும் பெருந்தலைவர் காமராஜர் வழிமொழிந்தார். பின்னர் பண்டித நேரு அவர்கள் இத்தீர்மானம் பற்றி விளக்கி உரைத்து அரியதோர் சொற்பொழிவாற்றினார். அடுத்து பேசிய காமராஜர், மக்களை வறுமையிலிருந்து மீள செய்வதற்கு கடுமையான உழைப்பு கண்டிப்பாக தேவை. இவ்விதம் வரும் செல்வம் ஒரு சிலருடைய கைகளில் வந்து தங்கிவிடாமல் அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அதாவது அனைவரும் உழைத்து நல்வாழ்வை பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் அவர் பேசும்போது அமைதியான முறையில் சோசலிச சமுதாயத்தை நிச்சயமாக அமைக்க முடியும் என்று உறுதிபட கூறினார். அகிம்சை என்னும் உயர் வழியில் நின்று சுதந்திரத்தை பெற்றுத்தந்த காந்தியடிகளின் வழியில் அனைவரும் சென்று நல்லதோர் சமுதாய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கலாம் என்று உறுதிபட கூறினார். வடநாட்டில் மட்டும்தான் இதுபோன்ற சிறப்பான மாநாட்டை நடத்த முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆவடி மாநாடு தமிழ்நாட்டிலும் அதைவிடவும் சிறப்பான முறையில் நடத்த முடியும் என்பதை மெய்ப்பித்துவிட்டது. காமராஜரின் மகத்தான ஆற்றலை ஏற்கனவே நன்கு தெரிந்து வைத்திருந்த பண்டித நேரு ஆவடி காங்கிரஸ் மாநாட்டின் போது மேலும் தெரிந்து கொண்டார். காமராஜர் சாதாரணமானவர் அல்ல என்றும் பேராற்றல் பெற்றவர் என்றும் பண்டித நேரு புரிந்து கொண்டார். இவ்வளவு அற்புதமான முறையில் ஒரு மாநாட்டை எல்லாவித வசதிகளையும் ஒருங்கே கொண்டு நடத்த வேண்டுமானால் இவர் நிச்சயமாக சர்வ வல்லமையுள்ளவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்ட பண்டித நேரு அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவர் ஒருவரால் தான் காங்கிரசின் செய்திகளை மக்களிடம் முறையாக கொண்டு போக முடியும் என்று உறுதியாக நம்பினார். மேலும் காமராஜர் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கா என்று எண்ணி உண்மையில் மலைத்துதான் போனார். காங்கிரஸ் மகாசபையின் வைரவிழா மாநாடு ஆவடியில் நடைபெற்றதைப் போல இதுவரையில் வேறு எங்கும் நடந்ததில்லை என்று அனைவரும் பெரிதும் வியந்து கூறும் வண்ணம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாநாடு நடைபெற்ற ஒரு வார காலமும் சென்னை மாநகரம் விழாக்கோலம்தான் போன்றிருந்தது. ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் திருவிழா பட்டப்பாடுதான். காங்கிரஸ் வரலாற்றில் ஆவடி காங்கிரஸ் மாநாடு என்றுமே நீங்காத சிறப்பான இடத்தை பெற்று திகழ்ந்தது என்று கூறுவது மிகையல்ல. யுகோஸ்லேவியா அதிபர் மார்சல் டிட்டோவும் உலக தலைவர்கள் பலருடன் கலந்து மாநாட்டை சிறப்பித்தார். லட்சக்கணக்கான மக்கள் கூடிய ஆவடி மாநாட்டை கண்ட பண்டித நேரு இவ்வளவு பெரிய செல்வாக்கிற்கு காரணம் காமராஜரே ஆவார் என்ற உண்மையை உணர்ந்தார். ஆவடி என்ற ஊரின் பெயர் நம் நாட்டில் எங்கு சென்று கேட்டாலும் அவர்கள் நினைவில் நிற்கும் வண்ணம் ஆழமாக பதிந்துவிட்டது. இதை மிகவும் அற்புதமான முறையில் செய்த தலைவர் காமராஜரை யாராலும் மறக்க முடியாது. அதைவிடவும் சிறப்பு என்னவென்றால் இந்த மாநாடு காங்கிரஸ் இயக்கத்திற்கு மட்டுமன்றி கர்ம வீரர் காமராஜருக்கும் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. கர்ம வீரர் காமராஜரின் சீரிய சிந்தனைகள். இங்கு குறிப்பிடப்பட்டவைகள் அனைத்தும் கர்ம வீரர் காமராஜரின் சீரிய சிந்தனையில் விளைந்த நல்முத்துக்களாகும். இவை அனைத்தும் எழுச்சியை விரும்பும் அனைவருக்கும், குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு பெரும் பயனை தருவனவாகும். காலம் தவறாமல் கடமையாற்ற வேண்டும். காலம் தவறாமல் ஒவ்வொருவரும் தம் கடமைகளை செவ்வென செய்ய வேண்டும் என்பதில் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. எனவே தாம் மேற்கொள்வதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பார். கூட்டத்திற்கு தாமதமாக வந்தால்தான் தம்மை பற்றி பெருமையாக எண்ணுவார்கள் என்று நினைப்பவர்கள் உண்டு. இவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற பொது கூட்டம் ஒன்றில் கர்ம வீரர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வேண்டும். உரிய நேரத்தில் வந்துவிட்டார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உரிய நேரத்தில் அங்கு வரவில்லை. மிகவும் காலம் தாழ்ந்தே வந்தார். சிவாஜி கணேசன் வந்ததும் கூட்டத்தில் இருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். ஆரவாரம் அடங்க சிறிது நேரம் ஆயிற்று. இதை கவனித்த பெரும் தலைவர் கணேசனை தன் பக்கத்தில் வரும்படி அழைத்தார். பின்னர் அவரிடம் நிதானமாக கூறினார், நீங்கள் கூட்டத்திற்கு வருவதாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது முதலிலேயே வந்துவிடுங்கள், அல்லது கூட்டம் முடிந்த பின்னர் வாருங்கள். இவ்விதம் இடையில் வருவதை நிறுத்திவிடுங்கள் என்று தயவுதாட்சியமின்றி கூறினார். சிவாஜியும் கர்மவீரனின் அறிவுரைகளை பின்பற்றுவதாக புன்னகையுடன் கூறினார். படிக்கும் காலத்தில் அரசியல் கூடவே கூடாது. கர்ம வீரர் காமராஜர் அரசியல் தலைவராக விளங்கினாலும் மாணவர்கள் படிக்கும் காலத்தில் அரசியலில் ஈடுபடுவதை அவர் விரும்பவில்லை. வெறுத்தே வந்தார். படிக்கும் காலத்தில் படிப்பில் தன் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பதற்கு கிடைக்கும் பொன்னான இளமை காலத்தை அரசியலில் ஈடுபட்டு பாழாக்கி விட்டு பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் வருந்துபவர்களை பற்றி அறிந்தே இவ்விதம் கூறினார். அறிய வேண்டியவர்களை, கற்று தெரிந்து தெளிவு பெற வேண்டியவர்களை இளமையில்தான் பெற வேண்டும். இளமையிற் கல்வி சிலைமேல் எழுத்து என்று இதனால் தான் நம் முன்னோர் கூறி சென்றனர். சில அரசியல் கட்சி தலைவர்கள் படிக்கும் காலத்தில் மாணவர்களுக்கு உணர்ச்சியை ஊட்டி அவர்களை திசை திருப்பி அவர்கள் வாழ்வை அளிப்பவர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய போக்கை காமராஜர் அடியோடு வெறுத்தே வந்தார். மாணவர்களிடமும் அறிவுரை கூறுவார்.
படிக்கும்போது அரசியல் வேண்டாம், படித்து முடித்த பின்னர் அவர்கள் விரும்பும் எந்த கட்சியிலும் ஆர்வமுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறி அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்தார். பதறாத காரியம் சிதறாது. இந்த பழமொழி தொன்று தொட்டு தமிழகத்தில் வழங்கி வரும் ஒரு சிறந்த பழமொழியாகும். இதை ஒவ்வொருவரும் பின்பற்றி வந்தால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே வராது. இதை நன்கு உணர்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். இவர் எதற்குமே பிடி கொடுக்காமல் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறி வந்தது இந்த அடிப்படையிலேயே ஆகும். இவர் என்ன எதற்கெடுத்தாலும் பிடி கொடுக்காமல் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறுகிறாரே என்று பலர் எண்ணி இருக்கக்கூடும். தம்மிடம் கூறுபவைகளை உடனடியாக செய்து விடுகிறேன் என்று கூறுவது பெரிய காரியமல்ல. அவர்களுக்கு, அதாவது நம்பிக்கை மிக்கவர்களாய் கூறுபவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். இவ்விதம் செய்வதற்கு பரபரப்பு மிக்க அவரால் உடனடியாக முடியாது. எனவேதான் முதலில் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறி அனுப்பிவிடுவார். பின்னர் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை தொடர்பு கொண்டு பதற்றமில்லாமல் செய்து முடிப்பார். பதறாத காரியம்தான் சிதறாது என்பதை அவர் பலமுறை அனுபவத்தில் கண்டவராயிற்றே. அதனால்தான் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறி அனுப்பிவிடுவார். இதுதான் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறி வந்ததின் ரகசியமாகும். உழைப்பிற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாததுண்டோ? உழைப்பில் வாரா உறுதிகள் உளவோ என்றெல்லாம் கூறவும் கேட்கவும் செய்துள்ளோம். இவைகள் அனைத்தும் எதற்காக கூறப்படுகின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உழைப்பின் மூலம்தான் வெற்றி பெற வேண்டும். எதிர்பார்த்த பலனை பெற வேண்டும். உடல் உழைப்பும் இன்றி, மூளை இழப்புமின்றி சோம்பேறியாக இருப்பவர்கள் வாழ்வில் முன்னேற முடியாது. கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து நிச்சயம் மீட்கும் என்று கர்ம வீரர் காமராஜர் கூறி வந்தது அனுபவபூர்வமான உண்மையாகும். சாதாரண தொண்டராக இருந்த ஒருவர் மக்கள் அனைவராலும் போற்றப்படும் வண்ணம் மாமனிதராக விளங்கியதன் காரணம் அவர் தேனி போன்று உழைத்து வந்ததினாலேயே ஆகும். அவர் 6வது வரைதான் படித்தார். அகிலம் புகழும் வண்ணம் உயர்ந்து நின்றார் என்று பொறாமைப்படுவதில் பயனில்லை. ஒவ்வொரு நிலையிலும் முன்னேற வேண்டும் என்று துடித்து நின்ற துடிப்பும், அறிந்து கொள்ள வேண்டியவைகள் நிறையவே உள்ளன என்பதால் இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும், அவைகளின் அடிப்படையில் அவர் பட்ட பாடுகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. எனவே அவர் தன்னை அடிப்படையாக வைத்து மற்றவர்களுக்கும் உணர்த்தினார். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக முன்னேற முடியும் என்பதை அனுபவபூர்வமாக கண்டவர். காலத்தை வீணாக்காமல் உழைப்பு உழைப்பு ஓயாத உழைப்பு என்பதில் நாட்டம் கொண்டவராக இருந்தார். எனவே உழைத்தார், உழைத்த வண்ணமே இருந்தார், உலகம் போற்றும் உயர்ந்த நிலையை அடைந்தார். என்றும் எளிமையோடு வாழ வேண்டும், எளிமையுடன் என்றும் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவருடைய வாழ்க்கையில் என்றுமே ஆடம்பரத்தை பார்த்திருக்கவே முடியாது. இவ்விதம் வாழ்ந்த அவர் சிறந்து நிற்கவில்லையா? ஆரம்ப காலம் முதல் இறுதி வரை கர்ம வீரர் எளிய வாழ்க்கையை விரும்பினார், பின்பற்றவும் செய்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் கல்வி அறிவை அனைவரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தென் மாநிலங்களில் சற்று பயணம் செய்த வந்தபோது ஏழை எளிய மாணவர்களுக்கு நண்பகல் உணவு அளிப்பதற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் அரிசி என்றும், சோளம் என்றும், கம்பு என்றும், கேழ்வரகு என்றும் கொடுக்கப்பட்டன. அரசின் நிதியுதவியை சிறிதும் பெறாமல் முழுக்க முழுக்க மக்கள் இயக்கமாக பறந்த பகல் உணவு திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட தானியங்களை காமராஜர் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் பல ஊர்களில் விவசாயிகள் பெரிதும் விரும்பினார்கள். இவ்விதம் மூட்டை மூட்டையாக கொடுக்கப்படும் தானியங்களை வாங்கச் சென்ற போதெல்லாம் கர்ம வீரர் அங்கு கிராமங்களிலேயே தங்கி அவர்களுடனேயே உணவு உண்டு மகிழ்ந்தாரே தவிர தாம் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் பந்தா ஒன்றும் காட்டியதில்லை. எளிய வாழ்க்கையே இளமையிலேயே கடைபிடித்து வந்தவர் இறுதி வரை அதையேதான் பின்பற்றினார். முதலமைச்சர் ஆன பின்னர் மதுரைக்கு சென்றிருந்த போது ஒருமுறை அங்குள்ள விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கினார். மின்சார கோளாறு காரணமாக மின் விசிறிகள் எதுவும் ஓடவில்லை. எனவே அறையிலுள்ள கட்டிலை பிடித்து வெளியே ஒரு வேப்ப மரத்தை காட்டி அதன் கீழ் கொண்டு போட்டு அதில் படுத்துக் கொண்டார். அப்போது காமராஜரின் காவலுக்காக ஒரு போலீஸ்காரர் அங்கு நிற்க வைக்கப்பட்டார். நான் நன்றாக வேப்ப மரத்தின் காற்றை அனுபவித்துக் கொண்டு படுத்திருப்பதற்கு அவர் எதற்கு தன்னுடைய உறக்கத்தை தியாகம் செய்துவிட்டு கண்விழித்திருக்க வேண்டும் என்று எண்ணிய தலைவர் காமராஜர், நீங்கள் போய் படுத்து தூங்குங்கள், என்னை யாருமே தூக்கி கொண்டு போக மாட்டார்கள் என்று கூறி கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார். தாம் வெளியூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் காவலுக்கு படைகள் வர வேண்டும், பந்தாக்களில் குறைவுபடக்கூடாது என்று குட்டி அரசியல்வாதிகள் எல்லாரும் அலட்டிக் கொள்ளும் போது காமராஜர் எந்த பந்தாவையும் எப்போதுமே காட்டிக் கொண்டதில்லை. அதனால்தான் அவர் உயர்ந்து நின்றார். 1966ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பெருந்தலைவர் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்த போது சாதாரண உடையில்தான் சென்றார். வேட்டி சட்டையுடன் தான் காணப்பட்டார். போற்றுபவரை பற்றியும் புழுதி வாரி தூற்றுபவர் பற்றியும் காமராஜரை போற்றியவர்களை பற்றியும் அவர் மகிழ்ச்சியுடன் தட்டி கொடுத்து அவர்களுக்கு உதவிகளை செய்திடவில்லை. அவரை குறை கூறி தூற்றிக் கொண்டிருந்தவர்களை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூட்டட்டும் என்று இருந்தவராவார். பல தொண்டர்கள் அவரிடம் வந்து எதிர்க்கட்சிக்காரர்கள் அதை சொன்னார்கள், இதை சொன்னார்கள் என்று கூறிய போதெல்லாம் தலைவர் காமராஜர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது என்றும், அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள், எதிர்க்கட்சியினர் என்றால் இவ்விதம் பேசுவது இயல்பேயாகும் என்றும் கூறி சமாதானப்படுத்துவார். பிறர் சொன்னவைகளை திரும்ப திரும்ப கூறி பெரிதுபடுத்தாதீர்கள், இவ்விதம் சொல்லி நமது தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறி அவர்களை அமைதிப்படுத்துவார். இதைப்போல் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து வந்தார்.
யாரையும் குறை சொல்வதை விரும்ப மாட்டார். குறை சொன்னார்கள் என்றாலும் அதை பெரிதுபடுத்தக் கூடாது என்பார். இதை போன்று பல கருத்துக்களை மக்களிடம் கூறி ஒரு அமைதியான வாழ்வை மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்பியவர் காமராஜர். சிலரை போல அணுவை அண்டமாகவும் அண்டத்தை அணுவாகவும் காட்டுகிற செம்பிடு வித்தை அவருக்கு தெரியாது. உள்ளத்தை உள்ளபடியே சொல்லிவிடுவார். ஆடம்பரம் சிறிது மற்ற அமைதியான சேவையை அவர் கை கொள்ளுவது பொறுப்பையும் அகிம்சை பற்றும் உடையவர்கள் எதிலும் தாவி குதிப்பதில்லை. ஆத்திரமும் ஆவேசமும் எதிலுமே கொள்ளுவதும் இல்லை. அமைதியான முறையில் அணுகி தர்மத்தை வெற்றிகரமாக முடிப்பதே அவர்கள் வழக்கமாகும். இதனை காந்தியடிகளிடம் நாம் கண்கூடாக கண்டோம். அடிமைகளின் கொள்கைகளின் ஊறி திளைத்த காமராஜர் அவர்களிடமும் இதை கண்கூடாக பார்க்கிறோம். பற்பல சந்தர்ப்பங்களிலும் அவர் காட்டி வந்த அமைதியானது அவருக்கு வெற்றியை அளித்திருக்கிறது. இவ்விதமெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் அமைதியான போக்கு பற்றி கண்மணி தேசிய விநாயம் பிள்ளை அவர்கள் பெரிதும் பாராட்டி கூறியுள்ளார். காமராஜரின் உருவ சிலை திறப்பு. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த நன்மைகளையும் அவருடைய நிர்வாகத்திறனையும் அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் பெற்ற மன நிம்மதியையும் அரசியல் நேர்மையையும் தியாக உணர்வையும் எதிர்க்கட்சியினரையும் அனைத்தும் போற்றிய பன்மையையும் கருத்தில் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 1961 ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் பண்டித நேரு அவர்களை கொண்டு பெருந்தலைவரின் சிலையை திறந்து வைத்தார்கள். மதிப்பிற்குரிய என் சகாவான காமராஜரின் சிலையை நான் திறந்து வைக்க வேண்டும் என்று சி. சுப்பிரமணியம் என்னிடம் வந்து சென்னை நகர சபை சார்பாக அழைத்தார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு சங்கடம்தான் ஏற்பட்டது. என் சகாவுக்கு உருவச்சிலை வைக்கும் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள விரும்பிய போதிலும் உயிர் வாழுகிற தலைவர்களுக்கு உருவச்சிலை வைக்கக்கூடாது என்று கூறி வந்திருப்பதாலேயேதான் எனக்கு சங்கடம் ஏற்பட்டது. இது விஷயமாக என் மனதில் போராட்டம் ஏற்பட்டு கடைசியாக இந்த விழாவில் கலந்து கொள்வதென்று தீர்மானித்து வந்துவிட்டேன். சில சமயங்களில் இப்படிப்பட்ட முறைகளை அனுமதிப்பதால் முறைகேடுகளும் தவறுகளும் நேர்ந்து விடுகின்றன. என் சொந்த ஊரான அலகாபாத் நகரசபை தலைவராக 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் பணியாற்றினேன். அப்போது நகரசபை கவுன்சிலர்களின் பெயர்களை பல தெருக்களுக்கு வைக்க முயன்றார்கள். நான் அப்போதே அதை ஆட்சேபித்தேன். நாட்டிலுள்ள பல்வேறு தலைவர்களுக்கும் காமராஜுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய தலைமை தனி சிறப்பு பெற்றதாகும். காமராஜ் மக்களிடையே இருந்து மக்களின் தலைவராக தோன்றி மக்களுக்காக பணிபுரிந்து வருகிறார். முன்பெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதியை சார்ந்தவர்கள் தான் தலைவர்களாக வர முடிந்தது. ஆங்கிலம் படித்தவர்கள் தான் இந்த சாதியினர். அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள். அவர்கள் பேசுவது புரியாவிட்டாலும் மக்கள் கேட்டுக்கொள்வார்கள். எனவேதான் மக்கள் புரியக்கூடிய தேசிய மொழியில் தான் பேச வேண்டும் என்று காந்தியடிகள் வற்புறுத்தினார். காமராஜர் ஆங்கிலத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்வதோடு ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறார். அவர் என்னுடன் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். ஆனாலும் அவர் ஆங்கிலம் படித்தவர்கள் என்ற ஜாதியை சார்ந்தவர் அல்லர். காமராஜரின் தலைமை நாட்டிற்கு புதுமையானது. இன்று அவர் ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக விளங்குகிறார். அவர் ஒரு முன்மாதிரி தலைவராகவும் இருக்கிறார். சாதாரண ஒரு தொண்டராய் பொது வாழ்க்கையை துவங்கி தமது உழைப்பால் உயர்ந்த அவருக்கு உருவச்சிலை எழுப்பியது மிகவும் பொருத்தமானதாகும். எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பற்றி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து நாட்டுக்கு தொண்டு புரிய விரும்புகிறேன் என்று பண்டித நேரு காமராஜரை பற்றி கூறி சிலையை திறந்து வைத்தார். 7 அடி உயரமுள்ள இந்த வெண்கல சிலையை திமுக ஆளுகையில் இருந்த சென்னை மாநகராட்சி சார்பில் நிறுவினார்கள். காமராஜ் திட்டம். இந்த திட்டம் உண்மையான காங்கிரஸ்வாதி ஒவ்வொருவரும் விரும்பி வரவேற்கக்கூடிய திட்டமாகும். அதிகப்படியான மரியாதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தோருக்கு அடிவயிற்றில் புலியை கரைத்த திட்டம் என்று கூறலாம். தமிழகத்தில் மட்டுமன்றி இந்தியா முழுவதுமே காங்கிரசின் செல்வாக்கு குறைந்து கொண்டே போனது. காமராஜரை போல உயர்ந்த மனம் கொண்டவர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற குறிக்கோளுடன் இருந்தால் போதும் காங்கிரசில் இவ்வளவு சரிவு ஏற்படாது. காங்கிரஸ் முத்திரையை வைத்துக்கொண்டு சுகபோக வாழ்வு வாழ வேண்டும் என்று எண்ணினால் நாளடைவில் நலிவடையத்தான் செய்யும். இதற்காக காமராஜரை போல திருமணமே செய்து கொள்ள நாளெல்லாம் பொழுதெல்லாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இத்தகையவர்கள் அத்தி பூத்தது போல் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் நாடு நாடு என்ற நாட்டின் நலத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அத்தகைய மனப்பான்மை உள்ளவர்கள் உண்மையில் அருகிவிட்டார்கள். எப்படியும் பணத்தை சுருட்ட வேண்டும். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெரிய கோடீஸ்வரனாக மாற வேண்டும். அதற்கு கட்சியில் தலைமையிடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது எப்படியும் அந்த தலைமை பொறுப்புக்கு தாம் செல்ல வேண்டும். இதற்காக எந்த பழிப்பாவங்களையும் செய்ய தயாராகி விட்டார்கள் என்பதை நன்றாகவே உணர்ந்தார். காங்கிரஸ் இயக்கத்தை வளர்க்க அவ்வளவு பாடுபட்டவர் காமராஜர். எனவே அதன் அருமையை அவர் நன்கு உணர்ந்தவராய் காங்கிரஸ் இயக்கம் வலிவு குன்றி விடக்கூடாது என்று எண்ணினார். காங்கிரஸ் இயக்கத்திற்கு வலிவையூட்ட என்ன செய்யலாம் என்று தீவிரமாக சிந்தித்து கடைசியில் தம்மை போன்றவர்கள் பதவி விலகுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தார். இவ்விதம் பதவி விலக அவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக தீவிரமாக உழைக்க வேண்டும் என்று எண்ணினார். சில மாதங்களாக இவ்விதம் எண்ணி வந்த காமராஜர் கடைசியில் பண்டித நேருவிடம் 1963 ஆண்டு ஜூலை மாதம் தன் உள்ளத்தில் உள்ள உறுத்தல் பற்றி கூறி தாம் பதவி விலகப் போவதாகவும் கட்சியை வளர்க்க பாடுபட போவதாகவும் இது இரவோடு இரவாக எடுத்த அவசர முடிவு அல்ல என்றும் பல தினங்கள் சிந்தித்து எடுத்த முடிவு என்றும் இவ்விதம் பதவி விலகி கட்சிக்காக முக்கிய தலைவர்கள் அனைவரும் பாடுபடாவிட்டால் விரைவில் கட்சியின் வளர்ச்சி இப்போது உள்ளதை விடவும்
பெருமளவு பாதிக்கும் என்றும் தம் மனதிலுள்ளவைகளை அவ்விதமே கொட்டிவிட்டார். பண்டித நேரு அவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தின் நலிவை பற்றியே நாளுக்கு நாள் எண்ணி வருந்திய வண்ணம் இருந்தார். எவ்விதம் கட்சிக்கு புதிய வலுவூட்டுவது என்பது பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார். உத்தரப்பிரதேசம், ராஜ்கோட் போன்ற இடங்களில் கட்சி தலைவர்களிடையே நிலவி வந்த அமைதியற்ற தன்மை பண்டித நேருவுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. இந்த தலைவலியை எப்படி போக்கலாம், மக்களிடையே காங்கிரஸ் இயக்கத்தை மேலும் வலுவுள்ளதாக்க என்ன செய்யலாம் என்று எண்ணியிருந்த வேளையில் தன்னுடைய திட்டம் பற்றி கூறவும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாகிவிட்டது என்று பண்டித நேரு பெரிதும் பரவசமடைந்தார். நல்ல திட்டம் இது, நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டிய அருமையான திட்டம் என்று பண்டித நேரு பெரிதும் மகிழ்ச்சியுடன் புகழாரத்தை புகுந்துரைத்ததோடு காமராஜரை பெரிதும் பாராட்டவும் செய்தார். தமிழகத்திலும் நாளுக்கு நாள் காங்கிரஸ் செல்வாக்கு குறைய ஆரம்பித்துள்ளது என்பதை நன்றாகவே காமராஜர் உணர்ந்தார். காங்கிரஸ் கட்சிக்குள் நாளுக்கு நாள் கட்டுப்பாடின்மை மட்டுமன்றி பதவி பித்தும் வளர்ந்து வந்தது. பண்டித நேரு அவர்களுக்கு கொஞ்சம் காலமாகவே பெருமளவில் கவலையை அளித்து வந்தது. இதை போக்கிட என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் காமராஜ் தன்னுடைய கருத்துக்களை கூறவும் இது நல்ல அருமையான திட்டமாகவே பண்டித நேருவுக்கு தோன்றியது. அவரும் பலவாறு எண்ணி எந்த முடிவுக்கும் வர முடியாத நிலையில்தான் காமராஜர் தன்னுடைய எண்ணத்தை கூறினார். அவருடைய நோக்கமெல்லாம் எப்படியும் கட்சியின் செயல்பாடுகள் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்பதாகும். ஒரு சுதந்திர நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக லட்சியங்களை நிறைவேற்றுவது சர்க்காரின் பொறுப்பாகும். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்கும் கட்சி ஆற்றலும் போதிய வலிமையும் இல்லாதிருக்குமானால் இந்த லட்சியங்களில் துரிதமாகவும் கணிசமாகவும் முன்னேற்றம் காண்பது என்பது சிரமமாகும். தமிழகத்தில் முதல் மந்திரி பதவி வகித்து வரும் நான் கட்சி வேலைகளில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போனதை என் அனுபவத்தின் மூலம் அறிய முடிந்தது. பதவியிலுள்ள ஒருவர் அவர் எவ்வளவுதான் செல்வாக்கு படைத்தவராய் இருந்தாலும் கட்சி, சர்க்கார் எனும் இரண்டு துறைகளிலும் தனது பணிகளை ஏக காலத்தில் சிறப்புற செய்து முடிப்பது என்பது உண்மையில் கஷ்டமான காரியமாகும். இது குறித்து நன்றாக சிந்தித்த பின்னரே பதவியிலுள்ள தலைவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் முழு நேரமும் கட்சி வேலைகளை செய்வதில் ஈடுபட்டாலுடைய கட்சிக்கும் புதிய பலன் ஏற்படாது என்ற உறுதியான முடிவுக்கு நான் வந்துள்ளேன். முக்கிய தலைவர்கள் அனைவரும் தங்கள் மந்திரி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற எனது யோசனையை நமது மதிப்புக்குரிய தலைவர் நேருஜியிடம் நான் முதல் தடவை தெரிவித்த போது அவர் இதை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறினார். சென்ற மாதம் நேருஜி ஹைதராபாத்துக்கு வந்திருந்த போது மீண்டும் அவரிடம் இது பற்றி ஆலோசனை நடத்தினேன். பின்னர் மத்திய மந்திரிகளிடமும் ஆலோசனை நடத்தினேன். இந்த யோசனையை நான் அறிவித்த போதே மக்களின் பூரண நம்பிக்கைக்கு பாத்திரமான பண்டித நேரு பதவி விலக கூடாது என்பதையும் வலியுறுத்தினேன். ஆனால் அவரோ தன்னுடைய பதவியை துறந்துவிட சித்தமாக இருப்பதை அறிவித்தார். நேருஜியின் மனதில் அத்தகைய ஒரு எண்ணம் இருந்தால் என்னுடைய இந்த யோசனையை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தமது தீர்மானம் குறித்த விஷயத்தில் பேசும்போது காமராஜர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் 1963 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி காமராஜ் திட்டம் பற்றி விவாதித்தது. பின்னர் பண்டித நேரு அவர்கள் பேசும்போது இந்தியாவின் சிறந்த முறையில் நிர்வாகம் நடக்கும் ஒரு மாநிலத்தில் முதல் மந்திரியிடமிருந்து மூத்த தலைவர்கள் பதவியிலிருந்து விலகி கட்சி வேலையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற யோசனை வந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பெரிதும் பாராட்டினார். இவ்விதம் பண்டித நேரு கூறவும் காமராஜ் கொண்டு வந்த திட்டத்திற்கு எதிர்பாராத அளவு வரவேற்பு இருந்தது. காரிய கமிட்டியில் உறுப்பினர்களாயிருந்த பெரும்பாலான மாநில முதலமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் இந்த திட்டத்திற்கு பேராதரவு அளித்தார்கள். இந்த திட்டத்திற்கு பேராதரவு தந்த பண்டித நேரு அவர்கள் முன் மாதிரியாக ராஜினாமா செய்ய முன்வந்தார். சுவரை வைத்துதான் சித்திரமே எழுத வேண்டும். அவர் இல்லாமல் வெறும் வண்ண குழம்புகளும் தூரிகைகளும் இருந்து என்ன பயன்? எனவே பண்டித நேரு ராஜினாமா செய்யக்கூடாது என்றும் யார் யார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியவராக அவர் இருந்து செயல்பட வேண்டும் என்றும், ஆகவே எக்காரணத்தை முன்னிட்டும் ராஜினாமா செய்யக்கூடாது என்று அனைவரும் வலியுறுத்தவே அந்த எண்ணம் கைவிடப்பட்டது. ராஜினாமா செய்ய முன் வருபவர்களில் யார் யாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பண்டித நேரு அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டியிருப்பதால் அவருடைய ராஜினாமாவை ஒத்துக்கொள்ள முடியாது என்று காரிய கமிட்டி உறுதிபட கூறியதால் அவர் ராஜினாமா செய்யும் யோசனை கைவிடப்பட்டது. காமராஜரின் திட்டப்படி காங்கிரஸ் இயக்கத்தில் ஒற்றுமையும் கட்டுப்பாடும் தேவை என்றும் இடையில் தோன்றிய பிளவுகளும் கசப்பு உணர்வுகளும் இனிமேலும் தொடரக்கூடாது என்றும் கோஷ்டிகள் உருவாவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் அதற்காகத்தான் முயற்சித்து வருவதாகவும், எனவே தலைமை பொறுப்பிலுள்ளவர்கள் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் அவர்களே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு இயக்கத்தின் வளர்ச்சி பணிக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், அதாவது வளர்ச்சி பணிகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் காமராஜர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். காரிய கமிட்டியும் இந்த தீர்மானத்தை ஏற்று செயல்படுவதென முடிவு செய்தது. பண்டித நேரு அவர்கள் 12/8/1963 அன்று கூடிய காங்கிரஸ் பார்லிமெண்டரி கூட்டத்தில் இந்த திட்டத்தின்படி முழு நேரமும் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக தம்மை ஈடுபடுத்தி பணிபுரிவதற்காக தலைவர்கள் பதவியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற காமராஜரின் யோசனையை பின்பற்றி செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி பலம் பெற்று செயல்பட்டு அதன் பெருமையை காப்பாற்ற முடியும் என்று தெளிவுபட பேசினார். ஆகஸ்ட் 12ஆம் நாள் கூடிய காரிய கமிட்டியின் தீர்மானத்தை அடுத்து ராஜினாமாக்களில் முதலில் 42 பேர்களில் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்விதமாக ராஜினாமா செய்தவர்கள் தன்னலமற்று கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வந்தால் நிச்சயமாக காமராஜர் திட்டம் நல்ல
மகத்தான வெற்றி பெறும் என்று கட்சியின் வளர்ச்சியில் உண்மையான ஈடுபாடு கொண்டவர்கள் அனைவரும் கூறி காமராஜர் திட்டத்தை பாராட்டினார்கள். பெருந்தலைவர் 1963 அக்டோபர் 2ஆம் நாள் காங்கிரஸ் கட்சியின் பணிகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும் பக்த்வாச்சல முதலமைச்சரானார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜ் திட்டம் பல அதிசயத்தக்க நற்பலன்களை விளைவித்திருக்கிறது. பொதுமக்களிடையே மட்டுமன்றி காங்கிரஸ் ஊழியர்களிடையேயும் நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமது கட்சியில் காமராஜ் திட்டம் புத்துணர்ச்சியையும் புது வேகத்தையும் உண்டாக்கியுள்ளது என்பதில் ஐயமில்லை என்றெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காமராஜ் திட்டம் பற்றி புகழ்ந்து கூறியுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி விவாதத்தின் போது காமராஜ் திட்டம் பற்றி பண்டித நேரு அவர்கள், இந்த நாட்டின் மகத்தான வரலாற்றிலும் காங்கிரஸ் இயக்கத்தின் வரலாற்றிலும் காமராஜ் திட்டம் ஒரு புதிய புரட்சிகரமான திருப்பத்தை உண்டு பண்ணியதோடு நாட்டு மக்களை வெளிப்படைய செய்துள்ளது. எந்த வகையில் பார்த்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவிக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவர் நம்முடைய காமராஜ் தான் என்று அப்போது நேருஜி குறிப்பிட்டார். இவ்விதம் பண்டித நேரு அவர்கள் கூறவும் அனைவரும் கையொல்லி கிளப்பி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். முதல் மந்திரி பதவியை அவராகவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிக்காக பாடுபட ஆரம்பித்தார். இவ்வாறு அவர் பாடுபட வந்தது மேலும் பெருமை சேர்த்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உயரும் நிலைக்கு வந்தார். தொண்டு 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 என்று துடிதுடிக்கும் காமராஜ், வண்டு போல உழைப்பவர், வயதை வென்ற வாலிபர் என்ற கவியோகி சுத்தானந்த பாரதியாரின் கவிதைக்கேற்ப இவர் தொண்டு தொண்டு என்றே அழிந்தார். சுறுசுறுப்பாக செயல்பட்டார். இவர் தனக்கு பெரும் பதவி கிடைக்கும் என்ற எண்ணமுடன் என்றுமே பாடுபடவில்லை. மக்களின் நலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பாடுபட்டு வந்தார். தூய தொண்டுக்கு பரிசு கிடைப்பது இயற்கைதானே. அதனால்தான் பண்டித நேரு அவர்கள் போற்றி புகழும் வண்ணம் பெரும் புகழ் பெற்றார். பண்டித நேரு மட்டுமன்றி அறிஞர் அண்ணா போன்ற மேதைகளாலும் பாராட்டப்பட்டார். நமது முதலமைச்சர் காமராஜர் காங்கிரஸ்காரராய் இருந்தாலும் ஏழை எளியவர்களின் வாழ்வுக்காகவே தம் வாழ்வை அர்ப்பணித்தவர். அவருடைய தூய தொண்டை நான் மட்டுமன்றி இந்த நாடே போற்றுகிறது என்று மனம் திறந்து கூறியுள்ளார். இவ்விதம் பற்பல அறிஞர் பெருமக்களாலும் அவருடைய தூய தொண்டை போற்றும் அளவில் உயர்ந்து நின்ற காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வர வேண்டும் என்றும் அவரே அதற்கு தகுதியுடையவர் என்றும் கூறியதில் வியப்பில்லை. சஞ்சீவ் ரெட்டி, நிஜலிங்கப்பா, அதுல்யா கோஷ், காமராஜர் ஆகிய நால்வரும் ஒரு முறை திருப்பதியில் கூடி பேசிக் கொண்டிருந்த போது நாட்டின் எதிர்காலம் பற்றியும் பேச்சு சென்றது. நேருவுக்கு பின்னர் யார் என்பது பற்றியும் அடுத்த காங்கிரஸ் தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றியும் அவர்கள் விவாதித்தார்கள். பதவி விலக விரும்புவது பற்றியும் கட்சி பணிக்காக செல்ல விரும்புவது பற்றியும் ஹைதராபாத்தில் வைத்தே பேசிய போது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை ஏற்குமாறு காமராஜிடம் பண்டித நேரு கூறினார். அதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய பணி நிறையவே உள்ளதென்றும் எனவே தம்முடைய தலை மீது அவ்வளவு பெரிய பாரத்தை ஏற்ற வேண்டாம் எனவும் கூறி மறுத்துவிட்டார். இவ்விதமாக காமராஜர் மறுத்துரைத்தாலும் கூட எப்படியும் காமராஜரையே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தே வந்துள்ளது. பதவியின் மீது சிறிதளவு பட்டுதல் இல்லாத ஒரு மனநிலை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 9 ஆண்டு காலமாக முதல்வராக இருந்து அப்பழுக்கற்ற முறையில் நாட்டை நடத்தி சென்ற அபார திறன் காமராஜ் திட்டத்திற்கு பிறகு நாட்டில் தோன்றியுள்ள ஒரு உத்வேகம், போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய முழு தகுதி, இவைகளை எல்லாம் ஒருங்கே கொண்டவர் காமராஜர் ஒருவரே ஆவார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை நன்கறிந்தவர் பண்டித நேரு. எனவே அவருடைய மனதில் காமராஜரை தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிலைத்துவிட்டது. 1963 அக்டோபர் 9ஆம் நாள் டெல்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் காமராஜரை தான் அடுத்த தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற தம் விருப்பத்தையும் பண்டித நேரு வெளியிட்டார். காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் பதவியை விடவும் கட்சி பணியே முக்கியம் என்று துணிந்து வெளிவந்த காமராஜரே காங்கிரசின் அடுத்த தலைவராக இருக்க வேண்டும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்ட போது அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த விஷயம் காமராஜருக்கு தெரியாது. அப்போது அவர் பகலுணவிற்காக சென்றிருந்தார். அவ்வேளைதான் பண்டித நேரு அவர்களின் இல்லத்தில் அடுத்த தலைவர் காமராஜர் தான் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 1963 நவம்பர் மாதம் 3, 4 ஆகிய தேதிகளில் ஜெய்ப்பூரில் சஞ்சீவையா தலைமையில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் காமராஜ் திட்டம் பற்றி விவாதிக்கப்பட்ட போது கடைசியில் பண்டித நேரு, காங்கிரஸ் இயக்கத்தின் வரலாற்றில் காமராஜ் திட்டம் பெரும் புரட்சியையும் மகத்தான திருப்பத்தையும் உண்டு பண்ணியுள்ளது என்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவிக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர் நம் காமராஜர் தான் என்று குறிப்பிட்டார். இவ்விதம் பண்டித நேரு கூறவும் அனைவரும் கையொல்லி கிளப்பி தங்கள் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டார்கள். ஆக தமிழர் ஒருவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து தமிழர்கள் அனைவருக்கும் பெருமை தருவதாக இருந்தது. இந்த பெரும் பொறுப்பு காமராஜர் அவர்களுக்கு தரப்படும் என்று அவர் கூட நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. பண்டித நேரு அவர்களின் உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பொறுப்பு காமராஜரிடம் ஒப்படைக்கப்பட்டது சரியான சந்தர்ப்பத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்று பல மூத்த தலைவர்கள் பெருமையுடன் கூறினார்கள். இவ்விதம் இந்த பொறுப்பை காமராஜரிடம் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் இயக்கம் சில சுய நலமிகைகளின் பிடியில் சிக்கி சிதறண்டு போயிருக்கும் என்று விஷயம் அறிந்தோர் கூறினர். புவனேஸ்வரத்தில் நடந்த மாநாடு. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் காமராஜர் தலைமையில் நடைபெற்ற 68வது மாநாடு தான் புவனேஸ்வரத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டையொட்டி 1964 ஜனவரி
பிப்ரவரி 3ஆம் நாள் இந்த மாநாட்டிற்கு செல்லும் தலைவர்களையும் தொண்டர்களையும் ஏற்றிக்கொண்டு இரவு 2 மணியளவில் ரயில் புறப்பட்டது. இவ்விதமாக சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்ட தனி ரயிலில் காமராஜர் நீங்களாக 700 தொண்டர்களையும் தலைவர்களையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. மறுநாள் காலை 7 மணியளவில் நெல்லூரை அடைந்த தனி ரயிலை ஆந்திர மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று காமராஜ் நாடாருக்கு ஜே என்ற கோஷம் எழுப்பி மகிழ்ந்தார்கள். நெல்லூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர் ரெட்டியும் மற்ற அன்பர்களும் காமராஜருக்கு சிறப்பான முறையில் மலர் அபிஷேகம் செய்து மகிழ்ந்தார்கள். அங்கு அமைக்கப்பட்ட மேடையில் ஏறி காமராஜர் மிகவும் ரத்தின சுருக்கமாக பேசி அந்த வரவேற்புக்கு நன்றி கூறினார். அனைவருக்கும் நல்ல முறையில் சுடுசுடு காப்பி கொடுத்து அவர்கள் அனைவரையும் வழியனுப்பி வைத்தார்கள். அரை மணி நேரத்தில் பிட்ரகுண்டா என்னும் இடத்தை ரயில் அடையவும் அங்கு 700 பேர்களுக்கும் சிறப்பான முறையில் சிற்றுண்டி அளித்து மகிழ்ந்தார்கள். அனைவருக்கும் இட்லி, வடை, பொங்கல், உப்புமா என்று சிறப்பான முறையில் சிற்றுண்டியும் காப்பியும் கொடுத்து மகிழ்ந்தார்கள். பின்னர் வண்டி புறப்பட்டதும் ஊங்கோலில் வண்டியை தடுத்து நிறுத்தி அனைவருக்கும் ஆரஞ்சு என்றும் வாழை என்றும் பழங்களை கொடுத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். தெனாலி வந்ததும் மதிய உணவுக்காக வண்டி நிறுத்தப்பட்டது. தெனாலி காங்கிரஸ் அன்பர்கள் அனைவருக்கும் மதிய உணவளித்து பெரிதும் மகிழ்ந்தார்கள். ஆந்திர முதல்வர் சஞ்சீவ் ரெட்டி முன்னிலையில் தலைவருக்கு சிறப்பான அளவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆந்திர சகோதரர்கள் காமராஜ் நாடாருக்கு ஜே என்று முழங்கவும் நம் அன்பர்கள் சஞ்சீவ் ரெட்டிக்காருக்கு ஜே என்று முழங்கி தங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள். ரயில் விஜயவாடாவை அடைந்த போது மிக சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு காங்கிரஸ் சகோதரர்கள் அனைவரும் வரிசையாக நின்று பழங்களையும் சிற்றுண்டி வகைகளையும் கொடுத்து திக்குமுக்காட செய்துவிட்டார்கள். விஜயவாடாவில் காமராஜர் பேசிய பேச்சு அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. அந்த அளவிற்கு அங்கு ராஜ உபச்சாரம் நடைபெற்றது. காமராஜர் பேசிய பேச்சு ஒன்று விடாமல் தெலுங்கில் சஞ்சீவ் ரெட்டி மொழிபெயர்த்தார். அதை கேட்டு அந்த மக்கள் பெரிதும் மகிழ்ந்தவர்களாய் கையொலி கிளப்பி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு வரவேற்பின் போதும் குறைந்தது 5 நிமிடங்களாவது காமராஜர் பேசினார். ஒரு இடத்தில் பேசியதையே இன்னொரு இடத்தில் பேசாமல் அப்போதைக்கப்போது சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கேற்ப பேசி மக்களை மகிழ்வடைய செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் சுதந்திரத்திற்காக போராடி வந்த காலங்களில் சுதந்திரம் பெற்று விட்டோமானால் நிச்சயமாக நமது வாழ்வு வளமுடையதாகும் என்றெல்லாம் கூறி வந்தோம். இன்னும் சொல்ல போனால் கனவு கண்டு வந்தோம். ஏழை எளியவர்களின் நிலைமை முன்பு போலதான் இருக்கிறது. அவர்கள் வாழ்வில் எந்தவித மாற்றத்தையும் காணவில்லை. 5 ஆண்டு திட்டங்கள் 3 வந்துவிட்டன. பணம் குறிப்பிட்ட சிலரிடம் சென்று தஞ்சம் அடைந்துவிட்டது. இவ்விதம் பெரும் பணத்தை அனைவருக்கும் அளிக்க வேண்டும், அதாவது அனைவரும் பெற வேண்டும். உணவு, உடை, உரையில் உயர் கல்வி என்று அனைவரும் பெற்று சிறக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கமாகும். ஜெய்ப்பூரில் கூடி நாம் யோசித்து முடிவு செய்த கருத்துக்களை அமுல்படுத்தவே இப்போது புவனேஸ்வரர் செல்கிறோம். ஜனநாயக சோசியலிசத்தை செயல்படுத்துவதற்கு திட்டமிடப் போகிறோம். உங்கள் அனைவருடைய ஆதரவு இதற்கு கட்டாயம் வேண்டும். இத்துறையில் முயன்று பாடுபடும் எனக்கு நீங்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ச்சியுடன் அளித்த வரவேற்புக்கு நான் நன்றி கூறுகிறேன். வழியில் ஏலூர் என்ற இடத்தில் தியாகிகள் பலர் சேர்ந்து காமராஜருக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்து மகிழ்ந்தார்கள். அங்கு ஒரு சிறுமி ஆர்வம் மிக கொண்டவளாய் ஆரத்தி எடுத்து தலைவர் நெற்றியில் பொட்டு வைத்தது அனைவர் நெஞ்சத்திலும் இடம்பெற்ற நிகழ்ச்சியாகும். அங்குதான் அத்தனை அன்பர்களுக்கும் நிறைய அளவில் முந்திரி பருப்பு அளித்து திக்குமுக்காட வைத்து விட்டார்கள். பின்னர் நீட தாவுளுவை நோக்கி புறப்பட்டது. அங்கு சென்று சேர்ந்ததும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அடுத்துள்ள பசுந்தனை, கோவூர், கோதாவரி போன்ற நிலையங்களில் ரயில் நிற்காமல் சென்று கொண்டிருந்தாலும் அங்கெல்லாம் மக்கள் ஆர்வமுடன் காணப்பட்டனர். தொண்டர்களும் தலைவர்களும் நின்று தங்கள் இதயபூர்வமான வாழ்த்தொலிகளை கூறிய வண்ணம் இருந்தனர். இரவு உணவுக்காக துவாராபுடி போலூரில் ரயில் நின்றபோது அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் விரும்பிய வண்ணம் சைவ அசைவ உணவு வகைகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. துவாராபுடி பஞ்சாயத்து யூனியன் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பந்தல் மிகவும் சிறப்பாக இருந்தது. வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து காமராஜர் உரையாற்றவும் சஞ்சீவ் ரெட்டி மொழிபெயர்க்கவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கேட்டு மகிழ்ந்தவர்களாய் ஆரவாரம் செய்தனர். இரவு முழுவதும் ரயில் நிற்காமல் ஓடினாலும் கூட இடையிடையே காமராஜர் வருகிறார் என்று அறிந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக ரயில் நிலையங்களில் நின்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கையசைத்துக் கொண்டிருந்தனர். மறுநாள் காலை 5 மணியளவில் ரயில் ஸ்ரீகாகுளம் ரயில் நிலையத்தை அடைந்தது. அங்கு அனைவருக்கும் குளிப்பதற்கு பக்குவமாக வெந்நீர் வசதியும் குளித்து முடித்த பின்னர் சிற்றுண்டி வகைகளும் கொடுக்கப்பட்டன. இவ்விதம் 5ஆம் தேதி காலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து விடைபெற்று ஒரிசா மாநிலத்தில் நுழைந்தனர். ஒரிசாவில் பகல் 11 மணிக்கு சிறப்பான முறையில் பகல் உணவு உட்கொண்ட பின்னர் தொடர்ந்து ஓடிய ரயில் பிற்பகல் 3 மணியளவில் புவனேஸ்வரம் ரயில் நிலையத்தை அடைந்தது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜரை ஒரிசாவின் முன்னாள் முதல்வரும் வரவேற்பு கமிட்டி தலைவருமாகிய பட்நாயக்கும், ஒரிசாவின் முதல்வர் பிரேம் மித்ராவும், ஒரிசா காங்கிரஸ் தலைவர் விஜய் பானியும், லால் பகதூர் சாஸ்திரியும், கே சாவும் பெரிதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று அழைத்துச் சென்றார்கள். 68வது காங்கிரஸ் மகா சபையை குறிக்கும் வகையில் 68 குண்டுகள் வெடிக்கப்பட்டன. அங்கு நின்றிருந்த லட்சக்கணக்கான மக்கள் காமராஜரை கண்ட மகிழ்ச்சியில் காமராஜர் நாடாருக்கு ஜே என்று முழங்கி வாழ்த்துளி கிளப்பினார்கள். பின்னர் காமராஜ், பட்நாயக், பிரேன் மித்ரா ஆகிய மூவரும் திறந்த ஜீப்பில் அமரவும் 1100க்கு மேல் சேவாதள தொண்டர்கள் முன்னால் அணிவகுத்து நிற்கவும் ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து செல்லவும் அதற்கு முன்னர் பல்வேறு இசைக்கருவிகள் இசை எழுப்பவும் ஒரிசாவின் பழம்பெரும் கலாச்சார நடனங்கள் நடைபெறவுமாக ஊர்வலம் புறப்பட்டு சென்றது. எளிய தோற்றமுடன் காமராஜர் திறந்த ஜீப்பில் கைகூப்பின நிலையில் வரவும் அவரை காணும் மக்கள் வெள்ளம் ஆர்வமுடன் இருந்தனர். அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து போலீசார்கள் நல்ல முறையில் ஏற்பாடுகளை பண்ணியிருந்தார்கள். காங்கிரஸ் ஜிந்தாபாத், காமராஜ் ஜிந்தாபாத் என்று மக்கள் முழங்கிய
வண்ணம் சென்ற ஊர்வலம் 3 மைல்கள் தூரத்தை கடந்து மாலை 5:30 மணியளவில் காங்கிரஸ் மகாசபை கூட்டம் நடைபெற்ற தேசபந்து நகரை அடைந்தது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த தியாகி அமரர் கோபந்து தாஸ் சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். பின்னர் மாநாட்டு பந்தலுக்குள் அடியெடுத்து வைத்தபோது அங்குள்ள 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காமராஜர் நாடார் கி ஜே என்று முழங்கி தங்கள் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர தெரிவித்துக் கொண்டார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர் வேறு எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவருக்கும் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்ததில்லை, கூட்டமும் சேர்ந்ததில்லை. இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை பொறுப்பை எனக்கு அளித்து இந்த பெரும் பொறுப்பை நான் சரியாக செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் திகழ்கிறீர்கள். இந்த பெரும் பொறுப்பை நான் சரியாக செய்து முடிக்க உங்களுடைய அன்பான ஆதரவு என்றுமே எனக்கு வேண்டும். உங்களுடைய உற்சாகமான தூண்டுதலாலும் இப்பெரும் பணியை செய்து முடிப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று கூறி பேச்சை தொடர்ந்தார். இந்த புவனேஸ்வரம் சரித்திர புகழ்பெற்ற இடமாகும். மாமன்னன் அசோகனின் படை வீரர்களும் கலிங்க பேரரசின் வீரர்களும் மோதிக்கொண்ட இடம்தான் இது. இங்கு நம் தலைவர் காமராஜர் சென்று தமிழில் முழங்கி தமிழின் சிறப்பையும் உலகுக்கு உணர்த்தினார். நமது பொருளாதார முன்னேற்ற நடைமுறைகளில் சில மாற்றங்களை நாம் கொண்டு வந்தே ஆக வேண்டும். செல்வமும் பொருளாதார வலிமையும் சிலருடைய கைகளிலேயே சென்று சேர்கின்ற அமைப்பை மாற்ற வேண்டும். சில தொழில்களை பொறுத்தவரை ஏகபோக ஆதிக்கம் சிலரிடம் நிலைத்துவிடும். பரிதாப நிலை ஏற்பட்டு ஏழைகள் மேலும் ஏழைகளாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நேர்மை அறவே இல்லாமலாகி கலப்படமும் அதிக அளவில் இடம்பெறுகிறது. பற்றாக்குறை பொருட்களை பதுக்கி வைத்து பின்னர் அதிக அளவில் விற்பது போன்றவைகளால் அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டின் நலத்தை சீர்குலைக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். இதை சீர்படுத்த எத்தனை காவலர்களை வைத்தாலும் பயனில்லை. அவர்கள் தமக்கு தாமே உணர்ந்து செயல்பட்டு பொது முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்திய நாட்டின் சட்டத்திட்டங்கள் மட்டுமன்றி நிர்வாக முறைகளும் நம்முடைய குறிக்கோளான சோசலிச லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் செயல்படுகின்றனவா என்பதை அந்தந்த பகுதியில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் மேற்பார்வையிட வேண்டும். இல்லையெனில் உரியவர்களுக்கு தயக்கமின்றி தெரிவிக்க வேண்டும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கு முன்வர வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் செகண்டரி கல்வி வரை இலவசமாக வழங்கப்பட வேண்டும். காங்கிரஸ் இயக்கம் ஒரு நல்ல முடிவை எடுத்த பின்னர் அது உரிய முறையில் பின்பற்றப்படுகிறதா என்பதை ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் பின்பற்றி கவனிக்க வேண்டும். கொள்கை தொடர்பாக இயக்கம் ஒரு முடிவுக்கு வந்த பின்னர் காங்கிரஸ்காரர்கள் வெவ்வேறு விதமாக கருத்துக்களை தெரிவிப்பதும் குறை சொல்வதும் கூடாது. நாம் அனைவரும் காங்கிரஸ்காரர்கள் என்ற உணர்வுடனும் தெளிவுடனும் பாடுபட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். மற்ற கட்சிக்காரர்கள் போற்றும் வண்ணம் காங்கிரஸ்காரர்கள் உயர்ந்த நடத்தியுள்ளவர்களாகவும் நாட்டுக்கு சிறந்த முறையில் உழைப்பவர்களாகவும் என்றும் திகழ வேண்டும். காந்திய வழிகளை என்றுமே கடைபிடிப்பது மிகவும் உயர்ந்த நிலையில் நம் நாட்டை கொண்டு வருவது உங்கள் ஒவ்வொருவரின் கையில்தான் உள்ளது என்பதை கூறுவதோடு மனித வர்க்கத்திற்கு சேவை செய்வதையே நமது குறிக்கோளாக கொள்ளுமாறு உங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி மக்களை புத்துணர்வு கொள்ள செய்தார். புவனேஸ்வரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பண்டித நேரு அவர்களால் இறுதி வரை கலந்து கொள்ள முடியவில்லை. உடல்நல குறைவால் 6ஆம் தேதிக்கு பின்னர் அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்று விட்டார். பண்டித நேருவின் மறைவு. பண்டித நேரு அவர்களின் உடல்நலம் பெருமளவில் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக காமராஜர் அவர்களுக்கு மே மாதம் 27ஆம் நாள் செய்தி வந்தது. அப்போது அவர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். செய்தி கிடைத்தவுடன் விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு பெங்களூர் சென்றதும் அங்கு நிஜலிங்கப்பாவும் அதுல்யா கோஷும் காமராஜ் சென்ற விமானத்தில் ஏறிக்கொண்டனர். மூவரும் விமானத்தில் சென்று கொண்டிருந்த போதே நேரு அவர்களின் மரண செய்தி இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் நிலை குலைந்து போனார்கள். யாராலும் யாரையும் தேற்ற முடியவில்லை. டில்லி பாலம் விமான நிலையத்தை அடைந்ததுமே பண்டித நேரு அவர்களின் மறைவையொட்டி தற்காலிக பிரதமராக நந்தா பதவியேற்றார் என்ற செய்தி கிடைத்தது. அவர்கள் மூவரும் நேரு அவர்களின் இல்லத்திற்கு விரைந்தனர். பண்டித நேரு அவர்கள் மறைந்த செய்தி அறிந்ததும் மக்கள் வெள்ளம் போல் அங்கு காணப்பட்டனர். மறுநாள் உலக தலைவர்கள் அனைவரும் டெல்லி வந்து சேர்ந்து விட்டனர். உலக அரங்கில் இந்தியாவுக்கு பிரதான இடத்தை பெற்றுத்தந்த பண்டித நேரு அவர்களின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவருடைய அஸ்தி இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளிலும் கரைக்கப்பட்டது. நேரு அவர்களின் பின்னர் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி சில காலமாகவே எழுந்த ஒன்றுதான். அதற்கு இப்போது விடை தேட வேண்டிய பொறுப்பு தலைவர் காமராஜர் அவர்கள் மீது வந்து சேர்ந்தது. இந்த உலக நாடுகள் அனைத்துமே அதிசயிக்கும் வண்ணம் பண்டித நேரு அவர்கள் மறைந்து 6 தினங்களுக்குள் காமராஜர் அவர்கள் மிகவும் சாதுரியமாக நடந்து வெற்றி கண்டார். போட்டி மனப்பான்மை கூடாது. புதிய தலைவரை ஏகமனதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நின்ற காமராஜர் வெற்றி பெற்றார். 1964 ஜூன் மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை இரவு மொரார்ஜி தேசாயை சந்தித்து பேசி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் லால் பகதூர் சாஸ்திரியை தான் பிரதமராக கொண்டு வர விரும்புகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார். ஜூன் 2ஆம் நாள் லால் பகதூர் சாஸ்திரி புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மொரார்ஜி தேசாய், எஸ்.கே. பட்டீல், ஜெகஜீவன் ராம், கிருஷ்ணமேனன் ஆகியோர் புதிய பிரதமரை வாழ்த்தி பேசினார்கள். எந்தவித பிரச்சனையுமின்றி புதிய பிரதமரை தேர்ந்தெடுத்த காமராஜரை அனைவரும் பெரிதும் பாராட்டினார்கள். மரணம் தம்மை நெருங்கி வருகிறது என்று எண்ணித்தானோ என்னவோ அவசரமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜரை தேர்ந்தெடுத்தார் நேரு என்ற எண்ண தோன்றுகிறது. காமராஜர் தலைவராக இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை ஏதுமின்றி பார்த்து கொள்வார் என்றும் பண்டித நேரு எண்ணியிருப்பார். பண்டித நேருவுக்கு பின்னர் நாடு என்னாகுமோ ஏதாகுமோ என்றுதான் மக்கள் மனதிற்குள் எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எந்தவித பிரச்சனையுமின்றி பிரதம மந்திரியை தேர்ந்தெடுத்ததோடு எந்தவித துன்பமும் இந்தியாவுக்கு ஏற்படாமல் காக்கும் அற்புத ஆற்றலையும் பெற்றவர் என்று மக்கள் நம்பும் வண்ணம் காமராஜர் செயல்பட்டு வந்தார்.
துன்பத்திற்கு மேல் துன்பங்கள், கடைசியில் நிம்மதி பெருமூச்சு. 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டபோது காமராஜர் பஞ்சாபில் போர்முனை பகுதிகளுக்கு சென்று போர் வீரர்களை கண்டு உற்சாகப்படுத்தினார். அவர்களோடு அளவிலாவி அவர்களுடைய ஆர்வத்தையும் அதிகப்படுத்தினார். அங்குள்ள பல தமிழர்களையும் கண்டு பேசி மகிழ்ந்தார். அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பதை கேட்டறிந்து தாம் அங்கு செல்லும் போது நிச்சயமாக அவர்களுடைய உறவினர்களை கண்டு வருவதாக கூறி மேலும் உற்சாகப்படுத்தினார். பின்னர் சென்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி வந்திருந்த போது அவரிடம் தமிழகத்தின் சார்பாக யுத்த நிதி கொடுக்கப்பட்ட போது அவர் காமராஜர் அவர்களை பற்றி பெரிதும் வியந்தும் பாராட்டியும் கூறினார். அந்த ஆண்டு பெய்த பேய்மழையாலும் கடல் கொந்தளிப்பாலும் டிசம்பர் 24ஆம் நாள் தனுஷ்கோடி மூழ்கும் நிலை என்பதை அறிந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு உடனே விரைந்தார். சென்னைக்கு சென்று அப்போது முதலமைச்சராக இருந்த பக்துவாச்சலத்தையும் அழைத்துக் கொண்டு விமானத்தில் சென்றபோது பாதி வழியில் விமானம் பழுதடைந்தது. தரையிறங்க முயலவும் சிறிது நேரத்துக்குள்ளாக தரையிலிருந்து 10 அடி உயரத்திலிருந்து விமானம் கீழே விழுந்தது. எப்படியோ அனைவரும் தப்பிப்பிழைத்தார்கள். பின்னர் பெங்களூருக்கு கம்பியில்லாத தந்தி மூலம் தகவல் கொடுக்கப்பட்டு சில மணி நேரத்துக்குள் ராணுவ விமானம் வந்து சேர்ந்தது. அதன் மூலம் காமராஜரும் பக்துவாச்சலமும் ராமநாதபுரம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் தீவுகளில் தாழ பறந்து நிலைமையை கண்டறிந்தார்கள். காமராஜர் வந்துள்ளார் என்ற செய்தி பரவியதும் அப்பகுதிகளில் மீட்பு வேலைகள் துரிதமாக நடைபெற்றன. கடற்படை கப்பல்கள் வரவழைக்கப்பட்டு எஞ்சிய மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். வெள்ளப்பெருக்கு, பஞ்சம், பசி, பட்டினி போன்ற துயர நிலைகளின் போதெல்லாம் முன்வந்து மக்களின் துயரம் போக்குவதில் முன் நின்றவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். இவ்விதம் பலவாறு பாடுபட்டு மக்கள் துயர் போக்கியும் பாகிஸ்தான் யுத்த நெருக்கடியை சமாளித்தும் வந்த காமராஜருக்கு அடுத்ததாக ஒரு பெரும் துன்பம் வந்து சேர்ந்தது. இந்தியா பாகிஸ்தான் சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றன. கடைசியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றில் ஆயுப் கானையும் தன்னோடு கையொப்பமிடச் சென்ற சாஸ்திரியார் தாஸ்கண்டிலிருந்து திரும்புவதற்குள் 1965 ஜனவரி 10ஆம் நாள் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி அனைவரையும் துணுக்குறச் செய்தது. பண்டித நேரு மறைந்த ஒரு ஆண்டுக்குள் துன்பத்திற்கு மேல் துன்பம் ஒரு பக்கம் வரவும் நாட்டு நிலை பற்றிய எண்ணி வருந்தினார் காமராஜர். சாஸ்திரி மறைந்த பின்னர் அடுத்த பிரதமருக்கான போட்டி அதிகமாகவே இருந்தது. பல பிரச்சனைகள் எழுந்து கடைசியாக புது தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு தலைவர் காமராஜரிடமே ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் நடந்த போட்டியில் 355 ஓட்டுகள் பெற்று இந்திரா காந்தி வெற்றி பெற்றார். 169 ஓட்டுகளையே மொரார்ஜி தேசாய் பெற்றார். போட்டி மனப்பான்மை வேண்டாம் என்று ஜனவரி 18ஆம் நாள் மொரார்ஜி தேசாயின் வீடு சென்று நாட்டு நிலைமையை விளக்கியுரைத்ததோடு இந்திரா காந்தியை போட்டியின்றி கொண்டு வரலாம் என்று காமராஜர் கூறியதற்கு மொரார்ஜி தேசாய் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் முயற்சிகள் அனைத்தையும் செய்து எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணிய மொரார்ஜி தேசாய்க்கு இந்திரா காந்திக்கு விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லை. நடையாக நடந்து காரியத்தை சாதிக்க முயல்வார்கள் என்று கூறுவார்களே, அதை போல நடையாய் நடக்கத்தான் இல்லை. ஆனா முயற்சிகள் அத்தனையும் செய்தார். ஜனவரி 18ஆம் நாளும் சென்று பேசி பார்த்தார். நாளை ஓட்டு பெட்டி பேசும் என்று ஆத்திரமுடன் தேசாய் பேசினார். அதன் பிறகும் அவரிடம் கெஞ்சி கேட்பதற்கு அவருக்கு என்ன பைத்தியமா? ஓட்டு பெட்டியே பேசட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியவராய் வந்துவிட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதல் தடவையாக பிரதமர் பதவிக்கு போட்டி அன்றுதான் நடைபெற்றது. என்னதான் முயற்சி செய்தாலும் காமராஜர் இருக்கும் இடம்தான் வெற்றி திருமகள் உழவும் திருவிடம் என்பதை மறந்தவர்களாய் செயல்பட்டார்கள். வெற்றி பெற்ற இந்திரா காந்தியை பாராட்டி முதலில் காமராஜர் பேசினார். இப்போது எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை எதிர்நோக்கியுள்ளன. இந்த பிரச்சனைகளையெல்லாம் வென்று வாகை சூட வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் இந்திரா காந்திக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று காமராஜர் கேட்டுக்கொண்டார். பின்னர் மொரார்ஜி தேசாயை காமராஜர் அழைத்து பேசும்படி கேட்டுக்கொண்டார். மொரார்ஜி பேசும்போது தாம் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறினார். அதன் பின்னர் இந்திரா காந்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார். அனைவருடைய ஒத்துழைப்பையும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அனுபவம் மிக்கவர்கள் தங்கள் ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் தனக்கு ஆட்சியில் சிக்கல் வராது என்று தாம் நம்புவதாகவும் கூறினார். மேல்நாட்டு பயணம். தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சென்ற லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 10/1/1966 அன்று யாருமே எதிர்பாராத அளவில் இருந்ததும் அவரது பூத உடலுடன் வந்த ரஷ்ய பிரதமர் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு புறப்படும் முன்னால் நமது பெருந்தலைவர் காமராஜரிடம் தங்கள் நாட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டார். அமெரிக்கா உதவி ஜனாதிபதி ஹம்பரியும் அமெரிக்காவுக்கு புறப்படும் முன்னர் காமராஜரிடம் கண்டிப்பாக தங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். பொதுவாக ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டு நிர்வாக தலைவரை தான் அழைப்பது வழக்கம். நிர்வாக தலைவர் என்றால் ஜனாதிபதி, பிரதம மந்திரி போன்றவர்கள் தான் ஆவர். ஆனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நமது தலைவர் காமராஜரை தான் அழைத்தன. காரணம், இவர்தான் இந்திய நாட்டின் முன்னோடியாக இருந்து செயல்பட்டு வந்ததேயாகும். எவ்வளவோ நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் ஜனநாயகம் சிறிதளவும் பாதிக்கப்படாமல் கண்ணும் கருத்துமாயிருந்து போற்றி வந்தவர் காமராஜரே ஆவார். நிர்வாக பொறுப்பில் இல்லாத ஒருவரை, ஒரு அரசியல் தலைவரை இது போன்ற பிற நாடுகள் அழைத்து மரியாதை செய்வது இதுதான் முதல் முறையாகும். சோவியத் ரஷ்யா மட்டுமன்றி கிழக்கு ஜெர்மனி, ஹங்கேரி, பல்கேரியா, யூகோஸ்லேவியா போன்ற நாடுகள் எல்லாம் நம் தலைவர் சுற்றுப்பயணம் செய்து வந்தார். ஆனால் அமெரிக்காவுக்கு தான் தலைவர் காமராஜரால் செல்ல முடியவில்லை. அந்த நாடுகளெல்லாம் தலைவர் காமராஜர் வேடிக்கை பார்க்க போகவில்லை. மக்கள் எவ்விதம் அங்கே வாழ்கிறார்கள், அதாவது அவர்களின் வாழ்க்கை தரம் எவ்விதம் உள்ளது, என்னென்ன வசதிகளை எல்லாம் அந்த
மக்கள் பெற்று சிறப்படைந்துள்ளார்கள், என்னென்ன வசதிகளை மக்களுக்கு மேலும் செய்ய இருக்கிறது என்பன போன்றவைகளை அறிந்து கொள்ளும் ஆவலால் தான் தலைவர் சென்று வந்தார். சோவியத் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் செய்தபோது லெனின் அவர்களின் சமாதியை காண சென்றார். அந்த சமாதியில் மலர் வளையம் வைத்து வணங்கி மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் காந்தியடிகளை பற்றி எண்ண வேண்டியவரானார். காரணம், அந்த சமாதியில் லெனின் அவர்களின் உடல் அப்படியே தைலமிட்டு காப்பாற்றப்பட்டு வருவதுதான். லெனின் அவர்கள் தத்துரூபமாக உயிருடன் இருப்பதை போன்ற நிலையை கண்டதும் காந்தியடிகளையும் இவ்விதம் பாதுகாத்து வைக்காமல் போய்விட்டோமே என்று வருந்தினார். ஆனால் மறுகணம் இதுபோன்று ஆண்டு கணக்கில் காப்பாற்றுவது என்பது நம்மால் முடியுமா என்று எண்ணி பார்த்தார். ரஷ்ய சுற்றுப்பயணத்தின் போது ரஷ்ய பிரதமர் கோசிஜின் அவர்களுடன் 1.5 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். உங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் உண்மையில் நாங்கள் பெரிதும் போற்றுகிறோம், மதிக்கவும் செய்கின்றோம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே எங்கள் விசேஷ கவனத்திற்குரியவை. நம்முடைய இரு நாடுகளிடையே உள்ள உறவுகள் மேலும் பலப்படுவதற்கு நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றார் கோசிங்ஜின் அவர்கள். 1966 ஜூலை 22ஆம் நாள் பகல் 2 மணியளவில் மாஸ்கோ விமான நிலையத்தில் நமது தலைவரை வரவேற்கத்தான் எவ்வளவு மக்கள்! சோவியத் யூனியனில் மிக உயர்ந்த சபை என்று போற்றப்படும் சுப்ரீம் சோவியத்தின் தலைவரான ஸ்பிரிக்ரினோவ், உதவி தலைவர் ஜான்தீவ், வெளி விவகார அமைச்சர் புருப்பின் மற்றும் முக்கிய அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் தலைவர் காமராஜரை வரவேற்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். தலைவர் காமராஜர் ரஷ்ய நாடு சென்றடைந்ததும் சோவியத் தலைவர் ஸ்பிரிக்ரினோவ் அவர்கள் வரவேற்கவும் நமது தலைவர் மிகவும் ரத்தின சுருக்கமாக அவருக்கு பதிலளித்தார். மறுநாள் ஜூலை 23ஆம் நாள் ஜார் மன்னர் காலத்தில் கட்டப்பெற்ற கிரம்ப்ளின் மாளிகையை பார்வையிடச் சென்றார். அங்கு லெனினுடைய நூலகத்தை பார்த்து மகிழ்ந்தார். அந்த நூலகத்தில் இடம்பெற்றிருந்த பார்வையாளர் புத்தகத்தில் இந்த நூல் நிலையத்தை பார்த்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அந்த சிறப்பு மிகுந்த தலைவர் இருந்து கற்ற இந்த நூல் நிலையத்தை காணும்போது உண்மையில் பரவசமடைகிறேன். அவருடைய வாழ்க்கை என்றென்றும் உற்சாகமூட்டிய வண்ணம் இருக்கும் என்று திடமாக நம்புகிறேன் என்று எழுதி கையெழுத்திட்டார். தலைவர் காமராஜர் பின்னர் ரஷ்ய பிரதமர் கோசிஜினை சந்தித்த போது கம்பளி உடை எதுவும் அணியாமல் சாதாரண வேட்டி சட்டையுடன் இருந்ததை பார்த்து உங்களுக்கு குளிரவில்லையா என்று கேட்டார். இதுதான் கோசிஜின் நம் தலைவர் காமராஜரிடம் பேசிய முதல் பேச்சு. டில்லியில் உள்ள குளிரை போலத்தான் இருக்கிறது என்று பதிலளித்தார். பின்னர் இரு தலைவர்களும் உலக பிரச்சனைகள் பலவற்றை பற்றி ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேல் பேசினார். ஜூலை 15ஆம் நாள் நாசிக் கம்யூனிஸ்ட் கட்சி காரியதர்சியான ரஸ்லோவை சந்தித்து பேசினார். ஜூலை 26ஆம் நாள் வால்காகிராட் என்ற நகரத்திற்கு சென்றார். இங்கு வைத்துதான் ஹிட்லரை எதிர்த்து போரிட்டார்கள். வால்காகிராட் நகர மேயரும் அதிகாரிகளும் காமராஜரை வரவேற்று யுத்தகால நினைவு சின்னம் ஒன்றிற்கும் பூங்காவுக்கும் அழைத்துச் சென்றார்கள். போரின் கொடுமையிலிருந்து இந்த உலகத்தை விடுவிப்பதற்காக பாடுபடும் சமாதான காவலன் என்று போற்றப்படும் ரஷ்யாவோடு இந்தியா என்றுமே இணைந்து நின்று பூரண ஒத்துழைப்பை நல்கும் என்று காமராஜர் உறுதி கூறினார். அதன் பின்னர் தலைவர் காமராஜர் மீண்டும் மாஸ்கோ சென்றார். சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதம காரியதர்சி பிரஸ்னேவையும் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கதாகும். தலைவர் காமராஜருடைய ரஷ்ய சுற்றுப்பயணம் முடிவடைவது வரை அவருடன் கூடவே இருந்த சுப்ரீம் சோவியத் தலைவர் ஸ்பிரிக்ரினோவ் காமராஜருக்கு அதிகாரப்பூர்வமான விருந்தொன்றை அளித்து கௌரவித்தார். ஜூலை 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காமராஜர் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து புறப்பட வேண்டியிருந்ததால் அன்று காலை மாஸ்கோ வானொலியில் இந்தியாவுக்காக நிகழ்த்திய உரையில் ரஷ்ய மக்களின் உயர்ந்த பண்புகளை பற்றி கூறிய பின்னர் விருந்தோம்பும் உயர் பெறும் பண்பை பற்றியும் பெருமையுடன் குறிப்பிட்டு என்றுமே மறக்க முடியாத அளவில் வரவேற்புகளும் உபசரிப்புகளும் செய்தமைக்கு நன்றி கூறினார். சோவியத் சுற்றுப்பயணத்தை இனிது முடித்துக்கொண்டு ஜூலை 31ஆம் நாள் மாலை 2 மணியளவில் கிழக்கு ஜெர்மனிக்கு புறப்படும் போது சுப்ரீம் சோவியத் தலைவர் ஸ்பிரிக்ரினோவ் காமராஜரை தழுவி அன்புடன் விடை கொடுத்து அனுப்பியதை தலைவர் காமராஜரால் என்றுமே மறக்க முடியாது. சோவியத் ரஷ்ய சுற்றுப்பயணத்தை தலைவர் காமராஜர் தொடங்கியதிலிருந்து முடிவது வரை ஒவ்வொரு இடத்திற்கும் உடன் சென்று எல்லா உதவிகளையும் செய்த பங்கு தலைவர் நெஞ்சமெல்லாம் என்றும் நிறைந்திருந்தது. ஜூலை 31ஆம் நாள் மாலை கிழக்கு ஜெர்மன் தலைநகரான கிழக்கு பெர்லினில் உள்ள ஷோன் பெல்ட் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய தலைவருக்கு கிழக்கு ஜெர்மனியின் தேசிய சபை தலைவர் டாக்டர் எரி சாம்ஸ், துணை வெளியுறவு இலாக்கா அமைச்சர் ஸ்டிபி, இந்தியாவிற்கான கிழக்கு ஜெர்மன் வர்த்தக பிரதிநிதி சர்பட் பிசர் ஆகிய தலைவர்கள் வரவேற்பளித்து அழைத்து சென்றார்கள். கிழக்கு ஜெர்மனியில் கூட தமிழ் பயிலும் மக்கள் இருப்பதை அறிந்து பெரிதும் மகிழ்ந்தார். அவர்களில் ஒரு மாணவியை கண்டு பேசி மகிழ்ந்தார். சோசலிஸ்ட் ஐக்கிய முன்னணியின் முக்கிய நிர்வாகிகளான ஆல்பர்ட் மார்டன், ஹெர்மன் மேட்ரன் ஆகிய இருவரையும் கண்டு உரையாற்றினார். பின்னர் செக்கோஸ்லோவியாவுக்கு புறப்பட்டார். ஆகஸ்ட் 2ஆம் நாள் செக்கோஸ்லோவியாவின் தலைநகரான பிராக் நகருக்கு வந்து சேர்ந்ததும் சட்டம் நீதி இலாக்கா அமைச்சர் அலைஸ் நியூமனும் மற்றும் உயர் அலுவலர்களும் இந்திய தூதுவர் கோகக் ஆகியோரும் வரவேற்று மகிழ்ந்தார்கள். அந்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் பற்றி அறிந்து நிம்மதியடைந்தார். இந்திய தூதுவர் ஆகஸ்ட் 5ஆம் நாள் தலைவருக்கு ஒரு விருந்தளித்தார். அதில் தமிழ் படிக்கும் அந்த நாட்டு மாணவர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் வந்திருந்து சிறப்பித்தனர். பின்னர் ஹங்கேரி மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளுக்கு சென்றுவிட்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் யுகோஸ்லேவியா வந்தார்.
அங்கு முக்கியமாக மார்சல் டிட்டோவை சந்திக்க விரும்பி அவர் தங்கியிருந்த பிரியோனி என்னும் தீவுக்கு சென்று அவருடன் அளவிலாவி மகிழ்ந்தார். அப்போது அவர் தாம் ஆவடி காங்கிரஸ் மாநாட்டிற்கு வந்திருந்த இனிய அனுபவங்களை கூறி மகிழ்ந்தார். இருவரும் 1 மணி நேரம் பேசி உலக பிரச்சனைகள் பலவற்றை பற்றி விவாதித்தார்கள். 20 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் இந்தியா திரும்பினார். காமராஜர் வழியனுப்ப வந்த தலைவர்களிடம் விடைபெற்ற போது இந்த பயணம் நல்ல பயனுள்ள பயணமாக அமைந்தது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். நாட்டு நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு 1966ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் போது தாம் ஏற்கனவே புவனேஸ்வரத்தில் கூறிய வண்ணம் விலைவாசிகள் அனைத்தையும் குறைப்பதற்கு வழிவகைகளை தீவிரமாக எடுக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டு மக்கள் ஓரளவு நிம்மதியுடன் நிறைவுடனும் வாழ முடியும் என்று உறுதிபட கூறினார். மக்களுக்கு மிகவும் இன்றியமையாதது வேண்டும் பொருட்களை அரசாங்கமே தயார் செய்து கொடுத்தால் நிச்சயமாக விலைவாசி குறையும் என்று ஆலோசனை கூறினார். எவ்விதமும் விலைவாசி குறைக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய மனமெல்லாம் நிறைந்த எண்ணமாக இருந்து வந்தது. பொருளாதார நெருக்கடிகளை தலைவர் காமராஜர் கோடிட்டு காட்டியதோடு மக்கள் இதயபூர்வமாக அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து நாட்டு நலனை வளர்க்க பாடுபட்டால்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்றும் கூறி வந்தார். 1966 நவம்பர் மாதம் 7ஆம் நாள் பசுவதை தடுப்பையொட்டி நடைபெற்ற கிளர்ச்சியை முன்னிட்டு ஊர்வலம் நடத்திய கூட்டத்தினர் காமராஜர் தங்கியிருந்த வீட்டையும் தாக்கியதோடு சூறையாடவும் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக ரகுராமையா வீட்டினுள் புகுந்து பெருமளவில் கலகம் செய்தார்கள். இவ்வாறெல்லாம் நடந்த வன்முறையொட்டி உள்துறை மந்திரி நந்தா ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் இந்திரா காந்திக்கு மந்திரி சபையை மாற்றியமைக்கும் முழு சுதந்திரத்தையும் காமராஜர் அளித்தார். நாட்டின் உணவு நிலை மோசமான கட்டத்திற்கு சென்றது. உள்நாட்டு பாதுகாப்பும் சரிவர இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. காங்கிரஸ் தலைவர்களிடையே ஒற்றுமை குலைவு ஏற்பட்டது. ஒரிசா முதல் மந்திரிக்கு எதிராக 12 அமைச்சர்கள் போர்க்கொடி உயர்த்தியது. மேற்கு வங்கம், ஒரிசா, மத்திய பிரதேசம் போன்றவை காமராஜரின் மனதை பெரும் பாதிப்படைய செய்தன. மக்களில் சிலர் தீய சக்திகளால் தவறான பாதைகளுக்கு திசை திரும்பப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து பெரிதும் வேதனை அடைந்தார். துன்பங்கள் ஒருபோதும் தனியாக வருவதில்லை என்பதைப் போல 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் பல இடங்களில் தோல்வி கண்டது. தேர்தல் பிரச்சாரத்தையொட்டி திருநெல்வேலிக்கு சென்ற போது தலைவர் காமராஜரின் கார் விபத்துக்குள்ளாகி காலிலும் முகத்திலும் பலமான அடிபட்டு நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு கொம்பு ஊன்றியே சில நாட்கள் நடக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. தாம் நின்ற விருதுநகர் தொகுதியில் மட்டுமன்றி பிற தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு சென்ற வேளையில்தான் இந்த கார் விபத்து நடைபெற்றது. காலிலும் முகத்திலும் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த நிலையிலும் காமராஜரின் எண்ணமெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் குறித்தே இருந்து வந்தது. அரிசி பஞ்சம், இந்தி பிரச்சனை போன்றவை காங்கிரஸை பலமாக அடிவாங்க வைத்தன. காமராஜர் தன்னுடைய சொந்த தொகுதியில் 1285 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. இவ்விதம் காமராஜர் தோல்வியுறவும் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த தோல்வி என்று எண்ணி வேதனை அடைந்தார்கள். அறிஞர் அண்ணா போன்றோர் எல்லாரும் இந்த தோல்விக்காக பெரிதும் வருந்தினார்கள். தோற்கவே கூடாத ஒருவர் தோற்றுவிட்டாரே என்று கூறி கூறி வருந்திய வண்ணம் இருந்தார் அண்ணா அவர்கள். பரவலாக இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு தோல்விதான் என்றாலும் டில்லியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அளவில் மெஜாரிட்டி கிடைத்ததால் காமராஜர் கொஞ்சம் நிம்மதியடைந்தார். அவர் தாம் பெற்ற தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. இந்திரா காந்தியை 2வது முறை பிரதமராக்கி மொரார்ஜி தேசாயை துணை பிரதமராக்கி கட்சியின் கட்டுப்பாட்டை காத்து வந்ததை காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் பெரிதும் பாராட்டினார்கள். அனைவரையும் அணைத்துச் செல்லும் பாங்கு காமராஜரை தவிர வேறு யாருக்கும் வராது. திமு கழகத்தினர் 1967ஆம் ஆண்டு பெற்ற மகத்தான வெற்றியால் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் காமராஜர் அவர்களிடம் சென்று ஆசி பெற்றதை யாரும் மறுக்க முடியாது. 1967ஆம் ஆண்டு பெற்ற மகத்தான வெற்றியால் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் காமராஜர் அவர்களிடம் சென்று ஆசி பெற்றதை யாரும் மறக்க முடியாது. அவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள். ஆகவே குற்றம் குறைவுகள் இருந்தாலும் முதல் 6 மாதங்களுக்கு எதுவுமே பேசக்கூடாது. அதன் பின்னர் அவர்கள் எவ்விதம் ஆட்சி புரிகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறவும் காமராஜரின் வாய் சொல்லை வேதவாக்காக கொண்டு காங்கிரசார் யாருமே வாய் திறக்கவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் அனைவரும் வியந்து பாராட்டும் வண்ணம் அற்புதமான முறையில் திட்டங்களை தீட்டி வழிநடத்தி சென்றார் என்பதையும் உலக அறிவும் காமராஜர் அவருடைய கடின உழைப்பும் அவருக்கு கிடைத்த மகத்தான பலன் என்னவெனில் 1964 முதல் 1967 முடிய 2 முறை அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருந்து பெருந்தொண்டு புரிந்ததாகும். இதை பலன் என்று கூறுவதை விடவும் அவருடைய அயராது உழைப்பிற்கு கிடைத்த மதிப்பும் மரியாதையும் என்று பெருமையுடன் கூறலாம். 3வது முறையும் காமராஜர் அவர்களையே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தலைவர்தான் அதை விரும்பவில்லை. இவர் பொறுப்பேற்றால் எந்தவித பிரச்சனையும் எந்த நிலையிலும் எழாது, எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இவரிடம் உண்டு என்பதால் எல்லாரும் விரும்பினார்கள். ஆனால் இவர்தான் ஒரே அடியாக தனக்கு வேண்டாம் என்று வேறு பணிகளை, அதாவது கட்சியின் வளர்ச்சி பணிகளை பார்க்க முடிவு பண்ணினாலும் போட்டியின்றி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடன் இருந்து வந்தார். பாட்டீல், மோகன் தாரியா, அனுமந்தையா ஆகியோர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். தலைவரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் அரசாங்கமும் கட்சியும் இணைந்து ஆலோசித்து செயல்படுவதே உத்தமம் என்று எண்ணிய தலைவர் இந்திரா காந்தியுடன் தீவிர ஆலோசனை செய்து நிஜலிங்கப்பாவை டில்லிக்கு வரவழைத்து அவரையே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்ய வழிவகைகள் செய்தார். இவ்விதம் நாட்டு நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பாடுபட்டு வந்த
இப்பெருமகனாரைப் போல் யாரையும் பார்க்க முடியாது என்று வியந்து கூறிவர காரணமாக இருந்து வந்தார். நாகர்கோயில் இடைத்தேர்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, பொதுவாகவே காங்கிரஸ் இயக்கத்தில் மார்சல் நேசமணி நாடார் பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்தவர். பல பொது தொண்டுகளை தனியொருவராக நின்றே செய்து பல வெற்றிகள் குவித்தவர். சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். தலைவர் காமராஜரின் மீது பேரன்பு கொண்டவர். நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமன்றி அனைத்து சமூகத்தினருக்கும் நன்மைகள் பல செய்தவர். இவ்வளவு பெரும் புகழுடன் விளங்கிய நேசமணி அவர்கள் இயற்கை எய்தியதும் 1969ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தலைவர் காமராஜரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயில் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நன்றி மறவாத கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பெரிதும் விரும்பினர். தாய் தமிழகத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் இணைவதற்கு பேருதவியாக இருந்ததோடு இந்த மாவட்ட முன்னேற்ற பணிகளுக்கு தூண்டுகோலாய் இருந்த காமராஜர் நல்ல வழிகாட்டியாகவும் இருந்தார். 1967ஆம் ஆண்டு விருதுநகர் தொகுதியில் தோல்வி கண்ட காமராஜரை நாகர்கோயில் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்க வைத்து எப்படியும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முனைந்து பாடுபட முடிவெடுத்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் தேர்தலை முறைப்படி அறிவிப்பதற்கு முன்னரே அந்த தொகுதி நிலவரம் பற்றி அறிவதற்கு நெடுமாறன், சிரோன்மணி ஆகியோர் நாகர்கோயில் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்த்தபோது மகத்தான வரவேற்பு இருந்தது. பின்னர் நாகர்கோயிலுக்கு சென்ற காமராஜருக்கு மகத்தான வரவேற்பு இருந்தது. எங்குமே வரவேற்பு வளைவுகளும் வரலாறு காணாத அளவில் அலங்கார தோரணங்களும் நாகர்கோயில் தொகுதியை புதியதோர் உலகமாக ஆக்கிவிட்டன. நாகர்கோயில் நகரம் மட்டுமன்றி சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் சிந்து பாடி மகிழ்ந்த மக்கள் அனைவரும் காமராஜருக்கு மாலை அணிவித்தும் அப்பச்சி அப்பச்சி என்று அன்புடன் அகமகிழ்ந்தும் அழைத்து ஆதரவு தெரிவித்தார்கள். கருங்கல் என்னும் பேரூரில் நடந்த கூட்டத்தில் காமராஜர் அவர்கள் தம் முடிவை அறிவித்த போது அன்றே வெற்றி விழா கொண்டாடிய மனப்பான்மையுடன் களிப்பு பொங்க வாழ்த்தி பேசினார்கள். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது மக்களின் அன்பு கட்டளையையும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் வேண்டுகோளையும் ஏற்று இத்தொகுதி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளேன் என்று கூறியதும் அங்கு திரண்டிருந்த 30,000 மக்களும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். தங்கள் மகத்தான ஆதரவை தெரிவித்துக் கொண்டார்கள். நாகர்கோயில் தொகுதி எங்கும் திருவிழா பட்டப்பாடுதான். காமராஜர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் ஆரத்தி எடுத்து மகிழ்வதும், சிறுவர்கள் ஆனந்த கூத்தாடுவதும், காங்கிரஸ் பேச்சாளர்கள் மேடை தோறும் முழங்குவதும் ஒரே ஆரவார மயம்தான். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் காங்கிரஸ் தொண்டர்கள் நாகர்கோயில் தொகுதியில் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். காமராஜரை எதிர்த்து திமுக கழக தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களை பிரச்சாரம் செய்ய அழைத்த போது அவர் வரவில்லை. அங்கு செல்லாமல் வேண்டுமென்றே தவிர்த்து விட்டார். யாரை எதிர்த்து யார் பேசுவது என்று எண்ணாமலா இருந்திருப்பார். இருந்தாலும் காமராஜரையும் எதிர்த்து இல்லாததையும் பொல்லாததையும் கூறி அவரை தோல்வியடைய செய்ய முயன்றனரே என்ற நடுநிலைவாதிகள் அனைவரும் வருந்தத்தான் செய்தார்கள். கடைசியில் என்ன தர்மம் தான் வென்றது. தலைவர் காமராஜர் அவர்கள் 1,28,201 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றார். என்றுமே கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் கர்ம வீரர் காமராஜருக்கு பெரிதும் நன்றி கடன் பட்டவர்களாவார். இந்த மாவட்டத்திற்கு எவ்வளவோ நன்மைகளை செய்துள்ளார். எப்படியோ அப்புச்சியை வெற்றி பெற செய்துவிட்டார்கள் நன்றி மறவாத அந்த மக்கள் என்று எண்ணித்தான் என்றுமே மகிழ வேண்டும். இவ்வளவு மகத்தான வெற்றியை தமக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஜனவரி 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். காங்கிரஸில் ஏற்பட்ட பிளவும் நெருக்கடி நிலை பிரகடனமும் 1967ஆம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தல் காங்கிரசுக்கு அவ்வளவு செல்வாக்கை தரவில்லை. 1966ஆம் ஆண்டை போல் இல்லாமல் கட்சியின் நிலைமை வலுவிழந்தே காணப்பட்டது. இதை தலைவர் காமராஜர் நன்கு உணர்ந்தார். கட்சி உடையும் நிலையை எவ்விதம் தவிர்ப்பது என்று எண்ணி குழம்பினார். எனவே தம்முடைய திறமையை கையாண்டு மொரார்ஜி தேசாயை அமைதிப்படுத்தி இந்திரா காந்திக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார். இந்திரா காந்தியின் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் காமராஜர் அவர்கள் மொரார்ஜியை துணை பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் பொறுப்பேற்க செய்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கும் காலம் நெருங்கி வந்தது. காமராஜரின் நெருங்கிய நண்பர்கள் மீண்டும் அவரையே செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் காமராஜர் அதை விரும்பவில்லை. இந்திரா காந்தியும் காமராஜர் மீண்டும் வருவதை விரும்பவில்லை. பின்னர் காமராஜரும் இந்திரா காந்தியும் சுமூகமாக பேசி முடிவு செய்து நிஜலிங்கப்பாவை ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். 1969 ஜூலை 10ஆம் நாள் பெங்களூரில் கூடிய இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திலேயே பிளவு லேசாக தெரிய ஆரம்பித்தது. அப்போதே வலதுசாரி இடதுசாரி என்று பிரிய ஆரம்பித்துவிடவே வலதுசாரிகளின் எதிர்ப்பு பற்றி கவலைப்படாமல் இடதுசாரிகளுடன் சேர்ந்து செயல்பட்டு வந்தார் என்பது தெளிவானது. வங்கிகளை பொதுவுடைமை ஆக்குவது தொடர்பாக பிரச்சனை எழுந்தது. இது ஒரு பக்கம் எழவும் ஜனாதிபதி பிரச்சனையும் எழுந்தது. சபாநாயகராக இருந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டியை காங்கிரஸ் சார்பில் முதலில் நிறுத்தி அதன் பின்னர் வி கிரிக்கு ஆதரவு அளித்ததால் கடைசியில் வி கிரியே ஜனாதிபதியானார். காங்கிரஸ் கட்சியின் கட்டுப்பாடு நிலை குலைந்து கட்சி பிளவுபடவும் பெருந்தலைவர்கள் 2 அணிகளிலும் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை பொருந்தும். இந்திரா காந்தியின் தாந்தோண்டித்தனமான போக்கு பற்றி காமராஜர் பெரிதும் வருந்தினார். அவருக்காக எவ்வளவோ பாடுபட்ட காமராஜரை இந்திரா காந்தி கடைசியில் கேட்பார் பேச்சை கேட்க காமராஜரையே மதிக்காதவரானார்.
காமராஜர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் காங்கிரஸ் இயக்கம் காமராஜருக்கே ஆதரவு அளித்து வந்தது. அதாவது அவருடைய பக்கத்திலேயே இருந்து வந்தது. 1969ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பிளவால் காங்கிரஸ் இயக்கம் பல மாநிலங்களில் சிதைந்து சீர்குலைந்த நிலையை அடைந்தது. ஆட்சி பொறுப்பையும் பல மாநிலங்களில் இழந்தது. இவ்விதமாக தன்னுடைய பாரம்பரிய பெருமை சிதைந்தது. காமராஜரும் இந்திராவும் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் காங்கிரஸ் தமிழகத்தில் கோட்டை விட்டது. எதிர்க்கட்சிகளுடன் உறவு வைப்பது, தேர்தல் முடிந்த பின்னர் பிரிவது என்ற புதிய நிலை உருவானது. இவ்விதம் ஒரு சீர்குலைவு காங்கிரசுக்கு ஏற்பட்டது. 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவு 1971ஆம் ஆண்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. பலவிதமான கசப்புகளுக்கு பின்னர் காலத்தில் விரைந்த ஓட்டத்தில் கற்ற பாடத்தின் அடிப்படையில் 25/8/73 அன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஸ்தாபன காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இரு காங்கிரஸ்களும் இணைவது பற்றி உறுதியாக கூறப்பட்டது. தலைவர் காமராஜர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் முழு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரையும் இந்திரா காந்தியையும் ஒன்று சேர்த்தால்தான் நாடு முன்னேற்றமடையும் என்று பல அனுபவப்பட்ட தலைவர்கள் கூறி வந்தார்கள். இவர்களில் டிடிகே முக்கியமானவர். டிடிகே அவர்களின் கடைசி பேச்சு, அதாவது அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது, காமராஜர் இனி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு, என் பயணம் முடிந்துவிட்டது என்றார். இவ்வாறு பேசிய பின்னர் அவர் பேசவே இல்லை. காமராஜர் இந்திரா காந்தி இடையே மீண்டும் நல்லுறவு வளர தலைப்பட்டது. பிரதமர் இந்திரா காந்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்தது செல்லாது என்று 1975ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒரு பதற்ற நிலையை உண்டு பண்ணியது. இந்த தீர்ப்பை ஏற்று இந்திரா காந்தி பதவி விலக வேண்டும் என்று சர்வோதய தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் கோரிக்கை எழுப்பினார். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாகவும் இதற்கு சட்ட ரீதியாக தமக்கு உரிமை உண்டென்றும் இந்திரா காந்தி கூறி பதவி விலக மறுத்துவிட்டார். ஆனால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டில்லியில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. மேலும் கலவரம் உண்டாகும் சூழ்நிலை ஏற்படவே ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய் மற்றும் எதிர்க்கட்சி அணித்தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். இவ்விதம் கைது செய்யப்பட்ட பின்னர் மேலும் நிலைமை என்ன ஆகுமோ என்று அஞ்சிய இந்திரா காந்தி நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார். இதனால் தலைவர் காமராஜருடன் நெருங்கியவர்கள் பலர் சிறை வைக்கப்பட்டனர். இதனால் பெரிதும் மனவேதனை அடைந்த காமராஜர் எதையும் கோர முடியாத நிலைக்கு உள்ளானார். அதாவது இந்திரா காந்தியின் போக்கு இத்தகையதாகிவிட்டதே என்று எண்ணித்தான் வருந்தினார். நாட்டில் நடைபெற்று வந்த இந்த குழப்பமான நிலை தலைவரை பெரிதும் கவலைக்குள்ளாக்கியது. பெரிதும் வேதனைப்பட்ட காமராஜர் மிகவும் துயருற்ற நிலையில் காணப்பட்டார். நம் இதயங்களெல்லாம் நிறைந்து விட்டவர் காமராஜருக்கு நாட்டின் போக்கு பெரும் மனவேதனையை அளித்து வரவே அவரால் எதையும் சரிவர செயல்பட முடியவில்லை. 2/7/75 அன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாக கமிட்டி கூட்டம் கூடி நாட்டில் நிலவும் நிலைமை குறித்து விசாரித்தது. ஆனால் உடல்நல குறையை முன்னிட்டு காமராஜர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தலைவர் காமராஜர் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் பூரண ஓய்வு தேவை என்றும் டாக்டர் அண்ணாமலை கூறியதோடு 2 வாரத்திற்கு பூரண ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் அவர் எங்குமே அலையக்கூடாதென்றும் கூறினார். 4/7/1975 அன்று அவரால் சரியாக எழுந்து நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. உடல் மிகவும் பலகீனமடைந்தது. எழுந்து வெளியே கூட வர முடியவில்லை. சரியான தூக்கமின்றியும் அவதிப்பட்டார். நிலைமை இவ்வாறு ஆனதை அறிந்ததும் முதல் அமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இதர அமைச்சர்களும் வந்து பார்த்து சென்றார்கள். ஆளுநர் ஷா அவர்களும் மத்திய அமைச்சர்களும் வந்து பார்த்து சென்றனர். அவரால் சரியாக பேச முடியாத காரணத்தால் பார்வையாளர்கள் யாரிடமும் பேச வேண்டாம் என்று டாக்டர் ஆலோசனை கூறினார். இவ்விதமாக படுக்கையில் சிறிது உலாவியோகமாக பொழுதை கழித்து வந்தார். உடல்நலம் குன்றியதால் தனது 72வது பிறந்த தின விழாவை ஜூலை 15ஆம் நாள் மிகவும் எளிய முறையில் கொண்டாடினார். பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் செய்தி அனுப்பியிருந்தார். அன்று பகல் 11 மணியளவில் பத்திரிகை நிருபர்கள் காமராஜரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இவ்விதமாக ஜூலை மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் எப்படியோ படுத்தும் ஓய்வெடுத்தும் சமாளித்து வந்தார். அன்று அக்டோபர் 2ஆம் நாள் பிற்பகல் 1:30 மணியளவில் வழக்கம் போல சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றார். அந்த அறையில் ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருந்தும் வியர்த்து கொட்டியது. மாலை மணி 3 இருக்கும். அவருடைய உடல்நலம் பெருமளவில் பாதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தாரோ என்னவோ தம்முடைய உதவியாளர் வைரவனை அழைத்து டாக்டருக்கு போன் செய்ய கூறினார். டாக்டர் ஜெயராமனுடன் அவரே பேசினார். நன்றாக வியர்த்த பின்னர் உடம்பு ஜில்லென்று இருந்ததால் உடம்பை துடைத்துவிட்டு போர்வை கொண்டு போத்தினார். பின்னர் வைரவனிடம் டாக்டர் வந்தால் தம்மை எழுப்பும்படி கூறினார். அறையில் உள்ள விளக்கை அணைத்துவிட்டு போகும்படியும் கூறினார். 3:15 மணியளவில் டாக்டர் சபரிராஜன் காரில் வந்து இறங்கியதும் அவசரமாக காமராஜர் படுத்திருந்த அறைக்கு சென்று பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார். அப்போதே உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது. பெரியவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று கதறிய வண்ணம் டாக்டர் அழ ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து வந்த டாக்டர்கள் அண்ணாமலையும் ஜெயராமனும் சோதனை செய்த பின்னர் கண்ணீருடன் அதைத்தான் கூறினார்கள். சில நொடிகளில் செய்தி எங்கும் பரவியது. மக்கள் வெள்ளம் அவ்வளவு விரைவில் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிவிட்டது. அக்டோபர் 2ஆம் நாள் காந்தியடிகளின் பிறந்த தின விழா. அந்த விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு ஆளுநர் ஷா அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார். அவர்தான் காந்தியடிகளே சந்திக்க சென்று விட்டாரே. செய்தி பரவியதும் வெளியூர்களிலிருந்தும் லாரிகளிலும் பேருந்துகளிலுமாக மக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். எல்லா ரயில்களிலும் கூட்டம் என்றால் அவ்வளவு கூட்டம். சென்னை நகர் முழுவதுமே மக்கள் வெள்ளம்தான். அன்று மாலை 5:30 மணியளவில்
அவருடைய உடல் ராஜாஜி மண்டபத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மறுநாள் பிற்பகல் 3 மணியளவில் ராஜாஜி மண்டபத்திலிருந்து கிண்டியிலுள்ள காந்தி மண்டபத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மறுநாள் அக்டோபர் 3ஆம் நாளும் மக்கள் கூட்டம் நிறைய அளவில் வந்து சேர்ந்தது. சென்னை நகரத்து மக்கள் அதுவரை கண்டிராத கூட்டம். அக்டோபர் 3ஆம் நாள் பிற்பகல் 3:30 மணியளவில் தலைவரின் உடல் பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்டது. வழியெல்லாம் மக்கள் வாய்விட்டு அழுத வண்ணம் நின்றார்கள். அதுவரை அமைதியாக இருந்த வானமும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. மழை பலமாக பெய்ததையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அண்ணா சாலையின் இருமருங்கும் நின்று கண்ணீர் வடித்த வண்ணம் மார்பிலும் வாயிலும் அடித்துக் கொண்டிருந்தனர். காந்தி மண்டபத்தை அடைவதற்கு 3 மணி நேரம் ஆனது. பாரத பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் அமைச்சர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் ஆகியோர் கண்ணீருடன் காணப்பட்டனர். மாலை 6:30 மணியளவில் உடல் தகனம் முழு இராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது. காமராஜரின் தங்கை நாகம்மாளின் பெயரன் கனகுவேல் சிதைக்கு எரியூட்டிய போது அங்கு நின்ற அத்தனை மக்களும் கோவென்று கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாய் இருந்தது. கடைசி நேரத்தில் காமராஜரின் முகத்தை காண வேண்டும் என்று முண்டியடித்துக் கொண்டு வந்தவர்கள் ஏமாற்றமுடன் கண்ணீர் வடித்தவனம் கதறி அழுதார்கள். அமரர் காமராஜர் புகழ் வாழ்க என்ற குரல் விண்ணை முட்டியது. அது பேரொளியாக எங்கும் எதிரொலிக்கவும் செய்தது. ஒப்பற்ற பெருந்தலைவர் காமராஜரின் புகழ் முழக்கம் என்றுமே தமிழகத்தில் ஒலித்த வண்ணம் தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம் இதயங்களிலெல்லாம் நிறைந்துவிட்ட இப்பெருமகனாரின் பெரும் புகழ் காலம் காலமாக நிலைத்திருக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை.